அடுத்த பாகமாக எங்களுடைய பாரம்பரிய முறையிலிருந்து வேறுபட்டு புதிய பரிணாமமாக இடம்பெற இருப்பது உரையாடல் களம். உரையாடல் களம் ஒரு புதிய முயற்சி, பேனல் டிஸ்கஷன் என்ற வடிவத்தை தமிழுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். நூல் வெளியீட்டு நிகழ்வுகளில் இதுவரை இல்லாத அம்சமாக இன்று நடைபெற இருக்கும் உரையாடல் களம் 5 விதமான பார்வையில் இந்நூலை ஆராய்கின்றது. இவ்வுரையாடல் களத்திற்கு நம்முடன் இணைந்திருக்கும் ஐவரையும் வரவேற்கும் தருணம் இது. அந்த வகையில் முதலாவதாக முஸ்லிம்களின் பார்வையில் தனது நூல் தொடர்பான ஆய்வினை வழங்க இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் முனைவர் முஹிடீன் அலிகான் அவர்கள். பேராதனை பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளரான இவர் தனது முனைவர் பட்டத்தை இங்கிலாந்தின் சசெக்ஸ் பல்கலைக்கழகத்தில் பெற்றவர். இவர் ஒரு ஆய்வாளர், கல்வியலாளர் என பன்முகம் கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக ஈழத்தமிழர் பார்வையில் தனது நூல் சார்பான ஆய்வினை வழங்க பொறியியலாளர் சன் சுதாகர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவர் மொரட்டுவை பல்கலைக்கழக பொறியியல் பட்டதாரி ஆவார். இவர் உலக வங்கி உள்ளிட்ட பல நிறுவனங்களுக்கு சிரேஷ்ட பொறியியல் ஆலோசகராக பணியாற்றி கவிஞர், நாடக நெறியாளர், நடிகர் என பல்முகம் கொண்டவராக திகழ்கிறார். அரசியல் வரலாறு குறித்து ஆழமான வாசிப்பும் அக்கறையும் கொண்டவராக காணப்படுகின்றார். தொடர்ந்து மலையக தமிழர் பார்வையில் தனது ஆய்வினை வழங்க முனைவர் M. ஜெயசீலன் அவர்களை வரவேற்கின்றோம். இவர் பேராதனை பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை முதுநிலை விரிவுரையாளராக பணியாற்றுகின்றார். தன்னுடைய பட்டத்தை தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் பெற்ற இவர் தமிழும் சமூகமும் சார்ந்த முற்போக்கான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து சிங்களவர் பார்வையில் உரையாற்ற சட்டத்தரணி ரஞ்சன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். சட்டத்தரணியான இவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் தனது சட்டமானி பட்டத்தை பெற்றுக்கொண்டவர். பல பிரபலமான குத்தகைகள் வழக்குகளில் சட்டத்தரணியாக ஆஜராகி உள்ள இவர் ஒரு அரசியல் செயற்பாட்டாளர் ஆவார். கடந்த 2 தசாப்தங்களாக தனது அரசியல் செயற்பாடுகளால் நன்கு அறியப்பட்டவர். சிங்கள மொழியில் ஆழ்ந்த புலமையுள்ள இவர் சிங்கள முற்போக்கு சக்திகளோடு தொடர்ச்சியாக இயங்கி வருபவர். இறுதியாக இந்த உரையாடல் களத்தினை நெறியாள்கை செய்வதற்கு மனிதவள முகாமையாளர் ரக்ஷனா ஷரிபுதீன் அவர்களை அழைக்கின்றோம். உளவியல் துறையில் மேல்படிப்பு மற்றும் ஆய்வுகளில் ஈடுபட்டுள்ளதோடு தொழில்துறையில் மனிதவள முகாமைத்துவ ஆலோசகராக பணியாற்றி வருபவர். பணியக அனுபவத்துடன் இணைந்து ஓவியம், இலக்கியம், ஆய்வு மற்றும் விமர்சன துறைகளில் ஆர்வம் கொண்டவர். பரந்த வாசிப்பாளர், ஆழமாக சிந்திக்க துணிந்தவர். அவரிடம் உரையாடல் களத்தை ஒப்படைத்து விடைபெறுகிறேன். இக்காலத்தில் மிக மிக அரிது. புத்தகம் நிறைய நாங்கள் மாதக்கணக்கில் இருந்து ஆய்வு செய்ய வேண்டிய ஏராளமான தலைப்புகளும் அது சம்பந்தமான சீரிய கதையாடல்களும் இந்த புத்தகத்திற்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்ற விலையை தாண்டி எங்கோ செல்கிறது. முதற்கண் இப்படியான ஒரு காலத்தின் தேவையாக இருக்கின்ற ஒரு அறிவு பெட்டகத்தை உருவாக்க தகுந்த ஒரு பிள்ளையை உருவாக்கிய தந்தைக்கு இந்த நூலில் குறிப்பிட்டது போல இந்த சந்தர்ப்பத்தில் அவரை அவ்வாறான ஒரு பிள்ளையாக வளர்த்தெடுத்த அந்த சிந்தனை அவருக்குள் விதைத்த அந்த தந்தையை நினைவு கூர்ந்து நான் ஆரம்பிக்கின்றேன். இந்த புத்தகத்தை வாசித்து முடித்த பொழுது என் மனதில் தோன்றிய ஒரு வாசகம் பாரதியினுடைய கஞ்சி குடிப்பதற்கில்லார் அதன் காரணங்கள் இதுதென்னும் அறிவும் இல்லை என்ற அந்த கவிதை, அந்த பகுதியை எனக்கு ஞாபகம் வந்தது.
எங்களுக்கு என்ன தேவை, அது எங்களிடம் இருக்கிறதா, அதை நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்வோம் என்கின்ற அடிப்படை கேள்விக்கான பதில் அறியாத ஒரு சமூகமாக நாங்கள் வாழ்ந்ததற்கான கன்சிக்வன்ஸை நாங்கள் அனுபவித்த ஜூலை கருப்பு ஜூலை ஜூலை கலவரம் சொன்னால் இந்த கருப்பு ஜூலை இது பற்றி ஒரு நூல் வெளியாக இருக்கிறது. இந்த நூல் ஜூலை கலவரம் பற்றி பேசப் போகிறது என்று நாங்கள் நினைத்தால் அது அப்படியாக இருக்க போவதில்லை. இங்கே கூடியிருக்கிற நாங்கள் அவ்வளவு பேரும் பெரும்பாலானவர்கள் பிறந்ததிலிருந்து நாங்கள் கேட்ட விடயங்கள் சமாதானம், பேச்சுவார்த்தை, குண்டுவெடிப்பு, இனப்பிரச்சினை, சுயாட்சி, சமஷ்டி, இடப்பெயர்வு, இப்படி நிறைய விடயங்களை நாங்கள் அன்றாடம் கேட்டு வளர்ந்த சமூகம். எங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பெரும் பகுதியை இது ஏன் சூழ்ந்து கொண்டது, இப்படியான ஒரு விடயத்திற்கான தீர்வு என்கின்ற ஒரு விடயத்தை பற்றி யோசித்துக் கொண்டே வாழ்ந்து வந்த ஒரு சமூகமாக நாங்கள் இருக்கின்றோம். நாங்கள் பிறந்ததிலிருந்து எங்களுக்கு சொல்லப்பட்டு வந்திருக்கின்ற வரலாறு, நாங்கள் தரம் 1லிருந்து 5ஆம் ஆண்டு புலமை பரிசு பரீட்சைக்காக படித்தவற்றிலிருந்து எங்களுடைய வரலாற்று புத்தகங்களில் இருந்து எங்களுடைய சாதாரண தளத்திலே நாங்கள் ஏச்சிசி பெற வேண்டும் என்பதற்காக விழுந்து விழுந்து படித்த வரலாற்றில் இருந்து நாங்கள் கண்ட சமூக தலைவர்களும் தேசப்பிதாக்களும் சுதந்திர போராட்ட தியாகிகளும், இப்படி நாங்கள் எங்களுடைய சமூகங்கள் ஒரு ஹீரோ இமேஜில் வைத்து போற்றுகின்ற அரசியல் தலைவர்களும் யார் என்பதை இவ்வளவு தெளிவாக, இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியுமா? ஏனென்றால் எனக்கு இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அது ஒரு ஐ ஓபனராக இருந்தது என்று சொல்வது விதியாகாது என்று நான் நினைக்கின்றேன். மேம்போக்காக சொல்லப்படுகின்ற எந்த ஒரு விடயத்திலும் பார்க்கிற ஒரு பழக்கம் எங்களிடம் இருக்கிறது. ஒவ்வொரு சம்பவத்திற்கும் ஒரு பல்வேறுபட்ட பரிமாணங்கள் இருக்கிறது. அதை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை படிப்பதற்கு இந்த புத்தகம் எல்லோருக்கும் ஒரு முக்கியமான ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கும். என்னை கேட்டால் இப்படியான ஒரு நூல் அறிமுக நிகழ்வும் விமர்சனமும் இதற்கு போதாது. இதில் இருக்கின்ற ஒவ்வொரு அத்தியாயத்தையும் மீனியான அவர்கள் செமினார் போன்று நடத்த வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு, வயதானவர்களுக்கு தேவையில்லை என்று நினைக்கும். பாடசாலையில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு வரலாற்று பாடம் இருக்கிறது போல அவர்கள் படிக்கட்டும். ஆனால் இதை எப்படியாவது எங்களுடைய எதிர்கால தலைமுறையினுடைய சிந்தனைக்குள் கொண்டு போய் திணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு இருக்கின்றது. எங்களுக்கு எது தேவை என்று எங்களுடைய தலைமைகள் எங்களுக்கு சொன்னவை என்ன? அவை அந்த விடயங்கள் தொடர்பாக எங்களுடைய தலைமைகளுக்கு எவ்வாறான உறுதி இருந்தது? இப்படியான நிறைய கேள்விகளை நாங்கள் கேட்க வேண்டியிருக்கிறது. எனவே இந்த 10 பேர் மெடிசின் போறதுக்கு ஒரு வகுப்பறை முழுக்க பிள்ளைகள் இருந்து காசு கட்டி படிக்கிற எங்களுடைய பிசிக்ஸ் மாஸ்டர் சொல்லுவார், 10 பேர் தான் போறாங்க, எல்லாரும் காசு கொடுத்து படிக்கிறீங்க. அது மாதிரி ஒரு சிலருடைய அரசியல் நலனுக்காக, அவர்களுடைய வர்க்க நலனுக்காக ஒட்டுமொத்த சமூகமும் அனுபவித்த கஷ்டங்களும் இடர்களும் எப்படி இருந்தது என்பதை எங்களுடைய கருப்பு ஜூலையிலிருந்து ஆரம்பிக்காது, அதை ஒரு 100 ஆண்டுகள் பின்னுக்கு போய் அது சம்பந்தமான அந்த ரூட் கோஸ் அனாலிசிஸ் சொல்றது போல எங்கெங்கெல்லாம் இதற்கான விதை தூவப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5, 6, ஒரு 10 வருடங்கள் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஆய்வை எங்களுக்கு ஒரு நூலில் மீனியான அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எனவே இது மட்டும் இதற்கு போதாது. ஏனென்றால் இலங்கை போன்ற ஒரு பன்மைத்துவமான சமூக அமைப்பில் இருக்கின்ற ஒரு நாட்டில் இப்படியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. தமிழர்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கின்ற இந்த நாட்டில் இவர் நல்லவர், இவர் கெட்டவர், இவர் நன்மை செய்திருக்கிறார்கள், இவர்கள் தீமை செய்திருக்கிறார்கள், முஸ்லிம்கள் இவர்களுக்கு அநியாயம் செய்தார்கள், தமிழர்கள் முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்தார்கள், இது சிங்கள பேரினவாதம் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்துகின்ற ஒற்றைப்படையான சிந்தனையில் ஒரு நாட்டினுடைய வரலாற்றை பார்ப்பது மிக மிக தவறு.
அதுதான் இந்த உரையாடல் களத்திற்கும் இருக்கின்ற முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் முதலாக முஸ்லிம்களுடைய பார்வையில் முதல் ஆழமான கலந்துரையாடலுக்கு நாங்கள் போகும் முன்பு இந்த நூலை படித்த மாத்திரத்தில் உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? சுருக்கமாக நீங்கள் அதை சொல்லலாம். உங்களுடைய what is the take இந்த நூலில் இருந்து நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள்? அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். மீனிலங்கோ உடன் அண்மை காலமாக சில ஆய்வுகளில் ஒன்றாக வேலை செய்யும் சந்தர்ப்பம் கிடைத்தது. அதனை இன்று நான் மீனலங்கோ பற்றி இணைவுகள் பேசும் பொழுதும் அவர்களை பற்றிய ஏனைய கட்டுரைகள், கவிதைகள், அதே போன்ற அரசியல் விமர்சனங்கள் பற்றி தெரியும் பொழுதும் அவருடைய பயணத்தில் ஒன்றாக சேர்ந்து நினைத்து மகிழ்ச்சி அடைகின்றேன். புத்தகத்திற்கு வரும் பொழுது மீனலங்கோ என்னிடம் கேட்கும் பொழுது இப்படி ஒரு புத்தக வெளியீடு இருக்கின்றது, இதுதான் சாராம்சம், இது தொடர்பாக உங்களுக்கு இதில் கலந்து கொள்ள முடியும் என்று கேட்கும் பொழுது ஜூலை கலவரத்தை தொடர்ந்து வந்த அதற்கு ஜூலை கலவரத்துக்கு இந்திய காலம் என்றால் அதை ஒரு முறையில் பார்க்கலாம். ஆனால் மீனிலங்கோ கடந்த காலத்தை பற்றி, வரலாற்றை பற்றி பேசப் போகின்றார். குறிப்பாக நூற்றாண்டு வரலாற்றை பற்றி பேசப் போகின்றார். அந்த நூற்றாண்டு வரலாற்றிற்குள் தான் எவ்வாறு தமிழ் மக்கள் பிரச்சனைக்கு உட்பட்டார்கள், முஸ்லிம் மக்களும் அதே மாதிரி பிரச்சனைக்கு உட்பட்டிருக்கிறார்கள். எனவே எனக்கு முதலாவது வந்த கேள்வி, மீனிலங்கோ புத்தகம் கிடைக்கும் வரை மீனிலங்கோ முஸ்லிம் மக்கள் பற்றி பேசியிருப்பார்கள். அப்படி இல்லைன்னு சொன்னா அவர் அதை எப்படி அணுகியிருப்பார்? இந்த கேள்வியுடன் தான் நான் இதை ஏற்றுக்கொண்டேன். ஏனென்றால் இவ்வாறான ஒரு இடத்திற்கு இவ்வாறான ஒரு புத்தகத்தில், இவ்வாறான ஒரு தலைப்பில் முஸ்லிம்களை பற்றி கதைப்பதும் ஏற்கனவே கூறியது போன்ற ஒரு சவாலான விடயம். ஆனால் இந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்க தொடங்கிய பொழுது ஏற்கனவே கூறியது போலதான் அவர் இதை அணுகியிருக்கும் முறை, அதற்கு ஒரு தனி தைரியம் வேண்டும். மீனிலங்கோ இந்த புத்தகம் ஏன் எனக்கு பிடிக்கும் என்றால், மீனிலங்கோ அணுகிய முறை யாரையும் காயப்படுத்துவதாக இல்லை. ஃபேக்ட்ஸ் நாங்கள் சொல்லுவோம். அது வரலாற்றை அணுகி, வரலாற்றை ஆராய்ந்து, வரலாற்றில் இருக்கும் விடயங்களை கதைக்கின்றார். அது சில வேளைகளில் நாம் வகுக்கும் வழிபங்குகள், நாம் வைக்கும் கொள்கைகளில் சில மன வருத்தங்கள் ஏற்படுத்தலாம். ஆனால் ஃபேக்ட்ஸை அவர் கதைத்திருக்கின்றார். குமாரி ஜெயவர்தனுடைய நோபடிஸ் டு சம்போடிஸ், நான் இவ்வளவு காலமாக மாணவர்களுக்கு கற்பிக்கும் பொழுது இலங்கையின் தற்போதைய பிரச்சனைகளின் சரியான ஆணிவேரை ஆராய வேண்டும் என்றால் தற்போதிருக்கும் அல்லது நான் படித்திருப்பவற்றில் குமாரி ஜெயவர்தன் நோபடி சம்போடி ஒரு ஆழமான ஒரு நூல். எவ்வாறு காலனித்துவ காலப்பகுதியில் பொருளாதார ரீதியான மாற்றமும், அந்த பொருளாதார ரீதியான மாற்றத்தின் ஊடாக சமூகம் மாறியதும் தொடர்பாக இருக்கிற ஒரு நூல். இதற்கு பின் உங்களுடைய கேள்விக்கான நேரடி பதில், எனது மாணவர்களுக்கு நான் பரிந்துரை செய்யும் மற்றொரு நூலாக இது கட்டாயம் இருக்கப் போகிறது. குறிப்பாக தமிழ் மொழியில் வந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நீங்கள் சொன்னது போல இந்த நூல் பாரபட்சம் என்கிற ஒரு விடயத்தை தாண்டி ஒரு பார்வையாளராக, ஒரு விமர்சகராக வருகிற எல்லாருக்கும் அடி விழுந்திருக்கிறது அப்படிதான் சொல்ல வேண்டும். அதே போல அந்த அடிப்படையை பார்க்கின்ற பொழுது நாங்கள் ஏற்கனவே நூல் அறிமுகத்திலும் விமர்சனத்திலும் நாங்கள் பார்த்தது போல தமிழ் தேசியம் சம்பந்தமாகவும், தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற, தமிழ் மக்கள் என்றல்ல சிறுபான்மை மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தலைவர்கள், முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் டிபி ஜாயாவிலிருந்து பதியுதீன் மஹ்மூத் அவர்களிலிருந்து எல்லோரை பற்றிய விமர்சனமும் மிக அழகாக, ஆணித்தரமாக அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அதுபோல தமிழ் மக்களுடைய பார்வையில் அவர்கள், நீங்கள் சொல்லுங்கள், இந்த புத்தகத்தை வாசித்த போது உங்களுடைய மனதில். அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு மிக சிக்கலான பிரச்சனை ஒன்று. பாதிக்கப்பட்ட பல சாரி மக்கள்கள் ஒரு சாரி மக்கள்கிட்ட பிரதிநிதியா இதை பார்க்கிறதுன்றதே ஒரு சிக்கலான விஷயம். அதை விட முக்கியமா திரு மீனிலங்கோவை எனக்கு நிறைய காலமாகவே தெரியும். அவருடைய எழுத்துக்களுக்கு நான் ரசிகன், அவருடைய நிறைய வாசிச்சிருக்கிறேன். அப்ப ஒரு விஷயத்தை அவர் எடுக்கல, இந்த மாதிரி கலைக்க போறாருன்றதை என்னால முதலே அனுமானிக்க முடியும். அப்ப இவர் இந்த புத்தகம் தந்து இந்த விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டு
இவர் எப்படி இதை அணுகியிருப்பார்ன்றதுக்கு எனக்கு மனதுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா அல்லது இப்படித்தான் இருக்குமென்ற ஒரு முன்னரமானம் எனக்குள்ள வந்தது. ஆனா அதுல எல்லா கப்பலையும் நான் முதலே வாசிக்கல, ஒரு 1-2 மாதத்துக்கு தான் ஞாபகம், அது எனக்கு சரியா மண்டியில போகல. அப்ப அதனால நான் இவர் இப்படித்தான் சொல்லியிருப்பார் என்ற முன்முடிவோட இந்த புத்தகத்தை வாசிக்க தொடங்கினேன். முதல் 2 சாப்டர் வாசிச்சு முடியவே அது அப்படியே முற்று முழுதாக நொறுங்கி கீழே விழுந்துடுது என்ற அனுமானம். இலங்கையில இருக்கக்கூடிய இந்த இன முரண்பாடுன்றது இன்றைக்கு வரைக்கும் இலங்கையில ஆகக்கூர்மையாக இருக்கிற முரண்பாடுன்றது இன முரண்பாடு தான். அப்ப இது எங்க தொடங்கினது என்றதுக்கு எனக்குள்ளேயே மிக சிக்கலான பதில், மிக சிக்கலான தகவல்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இது எங்க தொடங்குறதுன்றது. சரி, எங்க தொடங்கலாம்? இன முரண்பாடுன்றது எங்க தொடங்கினது? ஏதாவது ஆரம்ப பொருள் இருக்கத்தான வேணும். அது எங்க தொடங்கினது என்று யோசிச்சு கொண்டு கேட்கல, நானும் யோசிக்கிறேன். ரைட், எங்க தொடங்கி இருக்கலாம்? சிராக்கிட்ட கேட்டா துடுக்கம்னுக்கும் எல்லாருக்கும் நடந்த யுத்தம் வந்து தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்குமான இன முரண்பாட்டின் ஒரு ரிசல்ட், ஒரு விளைவு இல்லை. அது 2 மன்னர்களிடையில நாடு இருக்கிறதுனால போட்டி. அப்ப அதை ஹீரோவா வச்சு 5ஆம் நூற்றாண்டுல மகாவம்சம் எழுதினதுகள் கூட அந்த ஹீரோ யோசிப்புக்காக போடப்பட்ட ஸ்பைஸா தான் இந்த இனவாதம்ன்றது இருந்திருக்கு. அதுக்கு பிறகு மகாவம்சத்துல இடைத்தேர்தல் கரகரணம் இருக்கு, கனகல செயல்பட்டிருக்கும். ஆனா இந்த இன முரண்பாடா அந்த நேரத்தில் அது இருந்துச்சான்னு சொன்னா சான்ஸ் குறைவா தான் இருந்தது. அதுக்கப்புறம் இலங்கையில இது வரைக்கும் இருந்த மன்னர் மேல எத்தனை பேர் இலங்கை ஒரு குடைகளாங்க? கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் வரலாறு? 2500 வருஷம் வரலாறு. இலங்கைய ஒரு குடைக்கு ஆண்ட மன்னர்கள் எத்தனை பேர்? சக்கைக்கு ஜாஸ்தி 4 பேர். அப்ப என்னன்னு சொன்னா, எந்த பெரிய பவர்ஃபுல் மன்னன் இருக்கைகளையும் இலங்கையில மற்ற மூலைகள்ல மற்ற சின்ன சின்ன ராஜ்யங்கள் இருந்திருக்கு. அது இனக்குழுக்களான ராஜ்யங்களாக இருந்திருக்கு. அதே நேரம் வேறு பிரதேச குழுக்கள் ஒரே 3 ரெட்டை ஒரு ரெட்டை இருந்தது. அந்த ரெட்டையில் இருந்த முழு பேரும் சிங்களாக தான். ஆனால் அதை வந்து ராஜரெட்டையோட சண்டை பிடிச்சு கொண்டு வந்தது. அப்ப வரலாறு பூராவும் முரண்பாடுகள் இருந்திருக்கு. அது இன முரண்பாடா இருந்ததான்றது ஒரு முக்கியமான கேள்வி. அப்ப அதுல எந்த இடத்துல இது இந்த முரண்பாடுகள், ஒவ்வொரு வகையான முரண்பாடுகள் ஒரு இன முரண்பாடா உருவெடுக்க தொடங்குன்றதுக்கு இந்த புத்தகம் நல்ல ஒரு ஆதாரபூர்வமான விளக்கத்தை கொடுத்து அது எங்க தொடங்குதுன்றத மிக தெளிவா சொல்லியிருக்கு. அதை சொன்னதோடு மட்டும் இல்லாம அதுல இருந்து 83 வரைக்கும் எப்படி வந்தது, 83ல இருந்து அந்த பாடங்களை படிச்சு கொண்டு நாங்கள் எங்க போகணும்ன்ற டிரெக்ஷன் எடுக்க வேண்டிய இடத்துல இருந்தவைகள் இப்ப வரைக்கும் இருக்கிறவைகள் அந்த டிரெக்ஷனை எடுத்துச்சுனமா அல்லது அதுல தவற விட்டுட்டோமா, அந்த சந்தர்ப்பத்தை தவற விட்டுனோமான்றத வெகு தெளிவா சொல்லி வெகு தெளிவா கேட்டுருச்சு. இதுல என்னுடைய ஒரு ஆரம்பம் அல்ல ஒரு சில படங்கள் அந்த ஆன்டி கிளைமேக்ஸா முடியல ஐயோன்னு இருக்கும். அது மாதிரி இன்னொரு 2 சாப்டர் இதுல வந்து அடுத்தது என்னன்றது ஒரு சின்ன கோடிட்டு காட்டிட்டு போயிருந்தாலும் நல்லா இருந்திருக்குமோ என்ற நேரத்தில் சில படங்கள் முடியல இந்த ஃபீலிங் அது வாருது. இல்ல, ஒரு வருடத்துக்கு 52 வாரங்கள் தானே, அவர் ஒரு வருடத்தை செஞ்சு முடிச்சிருக்கிறார். அப்படிதான் நாங்கள் எடுக்க வேண்டும். நன்றி. மலையக தமிழர்கள் பார்வையில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு பார்வை. ஏனென்றால் இந்த நூல் முழுக்க மலையக மக்கள் சார்ந்து அவர்கள் அனுபவித்து வந்த சுதந்திரத்துக்கு முன் பிற்பட்ட காலங்களில் மலையக மக்களுடைய பிரச்சனைங்கிறது இந்த ஈழத்தமிழர் என்கிறதை தாண்டி ஒரு தனி ஒரு துண்டாக இருக்கிறது. எனவே மலையக தமிழர்கள் பற்றி பேச வந்திருக்கின்ற நீங்கள் முதலில் உங்களுடைய நூல் உங்களுக்கு எப்படியான அனுபவம்? அனைவருக்கும் வணக்கம். முதலில் நான் நூலாசிரியருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த நூல் தொடர்பாக இந்த மலையக தமிழர் பார்வையில் இந்த நூலினுடைய முக்கியத்துவத்தை எப்படி பார்க்கிறேன் என்பதை முதலில் சுருக்கமாக தெரிவிக்கின்றேன். இன்றைய நிலையில் மலையக தமிழர் தம்மை ஒரு தனித்த தேசிய இனமாக உணரும் நிலைநிறுத்தும் போராட்டத்தை வெவ்வேறு தளங்களில் முன்னெடுத்து வருகிறார்கள். அந்த தேசிய உணர்வுக்கு வலுவூட்டும், அதனை நியாயப்படுத்தும் பல முக்கியமான கருத்துக்கள் இந்த நூலில் காணப்படுகின்றன. அது மிகவும் முக்கியமானதும் வரவேற்கத்தக்கதும் ஆகும். உங்களுக்கு தெரியும், இந்த திட்டமிட்ட அடிப்படையில் பேரினவாதிகளால் முன்னெடுக்கப்பட்டு வந்த இந்த இன வன்முறை அல்லது இன கலவர செயற்பாடுகளில் மலையக தமிழர்களும் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மலையக தமிழர்களுடைய குடியிருப்பு அமைவானது இந்த பெரும்பாலான சிங்களவர்கள் பெருந்தொகையாக வாழுகின்ற அந்த நிலப்பரப்புக்குள் திட்டாக ஆங்காங்கு வாழ்கின்ற இந்த மலையக தமிழர்கள் இந்த இன வன்முறைகளின் பொழுது தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய அல்லது தாக்குதலிலிருந்து தப்பிக்க முடியாத ஒரு குடியிருப்பு அமைவையும் அதனை போல ஒரு குடித்தொகையையும் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அடுத்ததாக அவர்களுடைய வரலாற்று பின்னணி, காலந்தோறும் இலங்கை அரசும் இங்குள்ள சக ஆதிக்க வர்க்கமும் அவர்களுக்கு இழைத்த அநீதிகளும், அதை தாண்டி அந்த மக்களுடைய அரசியல் அமைப்புகள், ஸ்தாபன அமைப்புகளினுடைய பலவீனங்கள் போன்றனவும் இத்தகைய இன வன்முறைகளின் பொழுது அதீதமான பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய சூழலை அவர்களுக்கு தந்துள்ளது. இவ்வாறான பாதிப்புகளுக்கு அந்த மக்கள் உள்ளாகி இருந்தாலும் இலங்கை வரலாறு குறித்தோ அல்லது இலங்கையில் இந்த இன முரண்பாடு, இன கலவரங்கள் குறித்தோ பேசப்பட்டுள்ள பெரும்பாலான நூல்களில் அந்த மக்களினுடைய பாதிப்புகளுக்கு அத்துணை முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. மிக முக்கியமாக மலையக தமிழர் தொடர்பாக தனித்து எழுதப்பட்ட நூல்களிலும் இடதுசாரிகள் மிக முக்கியமாக சுட்டிக்காட்டித்தான் ஆகும். இடதுசாரிகள் எழுதிய வரலாறுகளிலும் தான் மலையக தமிழருக்கு இந்த அரசும் இங்குள்ள ஆதிக்க சக்திகளும் இழைத்த அநீதிகள் வெளிப்படையாக திறந்த மனதோடு வரலாற்று பின்புலத்தில் பேசப்பட்டுள்ளன. அதை தவிர்த்து பெரும்பாலான நூல்கள் இந்த இன கலவரங்கள் குறித்து பேசுகின்ற பொழுது மலையக தமிழர் மீதான பாதிப்புகள் குறித்து பெரும்பாலும் ஒரு நீண்ட மௌனத்தை கடைபிடித்துள்ளன அல்லது அந்த பாதிப்புகளை ஒரு இரண்டாம் நிலையாக கருதி இருக்கின்றன. இந்த நிலையில்தான் இந்த நூல் மலையக தமிழர்களால் இலங்கையில் இடம்பெற்ற இந்த இன வன்முறைகளினுடைய வரலாற்று பின்புலத்தில் மதிப்பிடுவதாக அமைந்துள்ள இந்த நூல் மலையக தமிழரையும் மைய அரசியல் தளத்தில் நிறுத்தி அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளையும் அதனுடைய பின்புலங்களையும் நியாயமாக எடுத்துரைத்துள்ளது. குறிப்பாக இந்த மக்களை இரண்டாம் நிலைப்படுத்தி வெளியொதுக்கும் அரசியலுக்கு மாறாக அந்த மக்களை ஒரு தனித்த தேசிய சிறுபான்மை இனமாக அங்கீகரித்து அவர்களை உள்ளீர்க்கும் மனப்பான்மை வெளிப்படுத்தி இருக்கிறது. அது மிகவும் முக்கியமானது, ஒரு முக்கியமான புள்ளி என்று நினைக்கின்றேன். இலங்கையினுடைய இந்த இன வன்முறை, இன பாரபட்சங்கள் குறித்து பார்க்கின்ற பொழுது மலையக தமிழருக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளையும் நிச்சயமாக உள்ளிணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நூல் முதலில் சொல்லிவிட்டது. இன்னும் அடுத்த செய்தி என்னன்னு கேட்டால், நீங்க இந்த பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாக ஒலித்துள்ளார். அதுதான் மிகவும் முக்கியமானது. அதாவது இந்த மலையக தமிழருக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் அல்லது இந்த இன வன்முறை செயற்பாடுகள், அவற்றுக்கு பின்னால் இயங்கிய சக்திகள் குறித்து பேசுகின்ற பொழுது அவருடைய குரல் ஒரு பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாக இருக்கிறது. அது ஒரு இடதுசாரியினுடைய இயல்பு என்பதால் அதை அவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று நினைக்கின்றேன். ஆக அந்த வகையில் சமகால அரசியல் சூழலில் மலையக தமிழருடைய தேசிய இருப்பை உறுதி செய்வதற்கும் அந்த தேசிய இருப்பில் பலவீனங்களை ஏற்படுத்திய அம்சங்களை கண்டறிவதற்கும் எதிர்காலத்தில் அந்த சமுதாயமும் இலங்கையினுடைய ஏனைய சமூக குடும்பங்களும் ஒன்றிணைந்து பயணிப்பதற்குமான பல புள்ளிகளை நூலாசிரியர் சுட்டிக்காட்டியுள்ளார். அது வரவேற்புக்கும் பாராட்டக்கும் முடியாது. நன்றி. குறிப்பாக சொல்ல போனால் இப்படியான ஒரு பொதுவாக சிறுபான்மை இனங்கள் சிங்களத்தை பேரினவாதத்தால் பாதிக்கப்பட்ட அப்படி மட்டும் நாங்கள் சொல்லிவிட முடியாது. இருந்தாலும் இப்படியான விமர்சனங்கள் எழுகின்ற நூல்களில் மலையக தமிழர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு இனமாக பெரிதும் பேசப்படுவதில்லை. அதனை இந்த நூல் மிக அழகாக செய்திருக்கிறது. அதே போல சிங்கள மக்களுடைய பார்வையில்
இது பற்றி பேச இருக்கின்ற பொழுது இந்த நூல் தமிழின் வழியாக இருக்கிறது. இந்த நூலை வாசித்த நாங்கள் அனைவரும் இனி அண்ணாவிடம் சொன்ன விடயம், இது அனைவரும் வாசிக்க வேண்டிய புத்தகம். ஆனால் இதைவிட பல மடங்கு சிறப்பான ஒரு பதிப்பாக இது சிங்கள மொழியில் வெளியிடப்பட வேண்டும். அதை எங்களோட வாழ்கின்ற சக சிங்கள மக்கள் வாசிக்க வேண்டும். அது மிக மிக முக்கியம். எனவே அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் சிங்கள மக்களுடைய பார்வை பற்றி பேசுவதற்கு சிங்கள சமூகத்தை சேர்ந்த ஒருவரை நாங்கள் அழைக்கலாம். ஆனால் இப்பொழுது நாங்கள் அதை ஒரு சமநிலையாக நடத்த வேண்டும் என்பதற்காக சிங்கள மக்களுடைய பார்வையில் இதை எப்படி பார்க்கலாம் இந்த நூலை என்பது பற்றி எங்களுடைய சகோதரர் அவர்கள் பேசுவார். அனைவருக்கும் மாலை வணக்கம். மீன் என்ன எனக்குமான உறவு சுமார் 20 வருடங்கள் 20 வருட உறவு. இந்த 20 வருடத்தில் மீனியனாவினுடைய அரசியல் பார்வை தொடர்பாக எனக்கு நீண்ட அனுபவம் உள்ளது. எனவே இந்த புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது எனக்கு எந்த பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கவில்லை. அவருடைய நாடி துடிப்பு தெரியும் என்பதால் அந்த வகையில் இயல்பாகவே நான் மலையக தமிழன் என்ற வகையில் ஒரு இனத்தை சேர்ந்தவன் என்ற வகையில் இயல்பாகவே எனக்கு நான் மிக அண்மை காலமாக நண்பர்களுடன் கதைக்கும் பொழுது கூட சினிமா அரசாங்கம் மலையக தமிழர்களுக்கு செய்த கொடுமைகளை பதிவு செய்திருக்கிறார். எவ்வாறு பதிவு செய்திருக்கிறார் என்பதை உடனடியாகவே திருப்பி பார்த்தேன் புத்தகத்தை வாங்கி கொண்டு சென்ற பொழுது. எனக்கு அது இயல்பாக இருந்த ஒரு மிக மிக மோசமான ஒரு சம்பவமாக அது இன்றும் ஒவ்வொரு குடும்பங்களின் மலையக குடும்பங்களிலும் தாக்கம் செலுத்துகின்ற சம்பவம் என்பதால் அதனை இயல்பாக நான் திருப்பி பார்த்தேன். அதை தாண்டி முஸ்லிம் மக்கள் தொடர்பாக அண்மை காலமாக நான் குறிப்பாக சொல்ல போனால் 2009களுக்கு பிறகு மிக மோசமான ஒரு அணுகுமுறை முஸ்லிம்கள் மீதான திட்டமிட்ட வன்முறை ஏற்படுவதற்கான எல்லா வேலைகளும் செய்யப்படுகின்ற பொழுது நான் தொழில் ரீதியாக கொழும்பில் மேல் நீதிமன்றத்தில் துவங்கிய காலத்திலிருந்து முஸ்லிம் மக்கள் மீது இந்த சிங்கள சமூகத்துக்கு இவ்வளவு வெறுப்பு இருக்கின்றதா என்பதை நான் உணர்ந்து கொண்டது நீதிமன்ற வளாகத்துக்குள் போன பிறகுதான் அதிகமாக. பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற பொழுது கூட முஸ்லிம் சமூகத்தின் மீது சிங்களவர்களுக்கு இவ்வளவு வெறுப்பு இருக்கின்றதா என்பதை நான் நேரடியாக கண்டதில்லை. என்னுடைய அறையிலும் முஸ்லிம் நண்பர்கள் இருந்திருக்கின்றார்கள், சிங்கள நண்பர்களோடு இருந்திருக்கின்றேன். ஆனால் அந்த இவ்வளவு வீரியமான ஒரு இனவாதம் இருந்ததா என்று நான் கண்டதில்லை. அதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கலாம். 2009க்கு முன் முஸ்லிம்களுடைய உதவி அவர்களுக்கு தேவைப்பட்டதால் அந்த இனவாதத்தை குறைவாக வைத்திருந்திருக்கலாம். எனவே நான் இயல்பாக அதையும் தேடி பார்த்தேன், முஸ்லிம்கள் தொடர்பாக என்ன நிலைப்பாட்டில் இருக்கின்றது என்பது. அப்போ இதை ரெண்டையும் தேடி பார்த்து இயல்பாகவே நாங்கள் தொடர்ச்சியாக வடகிழக்கு பற்றி தொடர்ச்சியாக பேசி, நான் மலையக தமிழனாக இருந்தாலும் நான் அந்த அரசியல் நிலைப்பாட்டில் நான் இல்லை. நான் இடதுசாரி என்ற வகையில் தொடர்ச்சியாக நாங்கள் அந்த பிரச்சனையில் நாங்கள் எந்த முரண்பாடு இல்லாமலே இருந்திருக்கின்றோம், ஒரே நிலைப்பாட்டில். எனவே அது தொடர்பாக எனக்கு பெரிய அக்கறை இருக்கவில்லை. தொடர்ச்சியாக அவர் பேசுவதும் நாங்கள் பேசுவதும் எல்லாம் ஒரே குரலில் இருக்கும் என்பது அது பிரச்சனை. ஆனால் வரலாற்று ரீதியாக பதிவு செய்யப்படுகின்ற ஒரு புத்தகத்தில் இந்த 2 இனக்குழுமங்கள் தொடர்பாக என்ன நிலைப்பாடு இருக்கும் என்பது இயல்பாக நான் பார்த்து அதற்கு பிறகு இந்த புத்தகத்தை முழுமையாக வாசித்து முடித்த பிறகு சிங்கள மக்கள் மீது எந்த வன்மத்தையும் இந்த நூல் கக்கவில்லை. சாதாரண சிங்கள மக்கள் மீது இன ஒடுக்குமுறைக்கு ஆளானவர் என்ற வகையில் எந்த ஒரு வன்மத்தையும் ஒரு சின்ன இடத்தில் கூட இந்த புத்தகத்தில் அவர் வன்மத்தை கற்கவில்லை. எனவே இந்த அரசியல் இதற்கு அவருடைய அரசியல் நிலைப்பாடு ஒரு காரணமாக இருந்தாலும் அவருடைய தந்தையுடன் பழகியவர் என்ற அடிப்படையில் இதற்கு முக்கியமாக நன்றிக்குரியவர் அவருடைய தந்தையார் என்பதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அடுத்ததாக இந்த புத்தகத்தை நான் உண்மையில் சொல்ல வேண்டும், கடைசியில் இருக்கின்ற சில அத்தியாயங்களை எனக்கு படிப்பதற்கு நேரம் கிடைக்கவில்லை. ஆரம்பத்திலிருந்து ஃபுல்லாக படித்த வரை சிங்கள மக்கள் மத்தியில் குறிப்பாக இந்த இனப்பிரச்சனை தொடர்பாக பேசுகின்ற பொழுது இனப்பிரச்சனை ஒன்று நடந்தது இருக்கின்றது, இனக்கலவரம் ஒன்று நடந்தது,
அதற்கு பின்னால் அரசியல் காரணங்கள் இருக்கின்றது என்று சொல்பவர்கள் எல்லோருமே வாய்ப்பாடாக சொல்கின்ற ஒரு விஷயம் இருக்கின்றது. இந்த இனக்கலவரம் இனமுறுகளுக்கு மிக பிரதான காரணமே காலனி ஆதிக்கவாதிகள் கைக்கொண்ட டிவைட் அண்ட் ரூல், பிரித்தாளும் சூழ்ச்சி தான் காரணம் என்று முழுமையான பொறுப்பை அவர்கள் தலையில் சுமத்திவிட்டு தாங்கள் தப்புகின்ற போக்கு எல்லா காலத்திலும் எல்லா வகைப்பட்ட அரசியல் நிலைப்பாடு உள்ளவர்களிடமும் அது இருக்கின்றது. கூடிக்குறைய அவர்கள் முழுமையாக இதனுடைய மூலவேதனை பிரித்தானியர்கள் கொலோனியவாதிகள் மீது தலையில் கட்டிவிட்டு இவர்கள் தப்புகின்ற போக்கு இருக்கின்றது. இந்த புத்தகத்தை முழுமையாக வாசிக்கின்ற பொழுது, இந்த புத்தகம் சிங்கள மொழியில் வருகின்ற பொழுது, இந்த பிரித்தானியரின் பிரித்தாளும் சூழ்ச்சி தான் இன்று வரை இலங்கையில் நிலவுகின்ற இனமுறுகளுக்கு காரணம் என்ற அந்த பொது புத்திக்கு இது மிக பலத்த அடியை கொடுக்கும் என்று நான் நம்புகின்றேன். அது கட்டாயமாக சிங்கள மொழியில் வர வேண்டும். அது வந்தால்தான் இந்த பொது புத்திக்கு ஒரு தக்க சான்றுகளுடன் ஒரு பதிலை முன்னிறுத்தியதாக இருக்கும். அந்த வகையில் இது இந்த புத்தகம் பேச விளைகின்ற கருப்பொருள், அது கொண்டிருக்கின்ற பார்வை நீண்டகால இனமுறுகளுக்கான வேர்களை கண்டுபிடிப்பதில் மிக முக்கிய பங்காற்றியிருக்கின்றது. அடுத்ததாக என்னை சிங்கள மொழி சிங்கள மக்களுடைய பார்வையில் என்னை கருத்து சொல்ல அழைத்த பொழுது நான் மீனியனாவுக்கு சொன்னது, இந்த சிங்கள நண்பர்கள் இதை பற்றி அதிகமாக பேசுபவர்கள் இருக்கின்றார்கள், நான் அவர்களை அழைக்கலாம் என்று சொன்னேன். எனினும் மீனியனா சொன்ன விடயம் இது சிங்கள மொழியில் இந்த புத்தகம் வர இருப்பதால் இப்பொழுதுக்கு நான் இந்த கோர்ட்ல சொல்ற மாதிரி ஹியர்ஸ் எவிடன்ஸ் மாதிரி அவர்களுடன் பழகி அனுபவத்திலிருந்து பெற்ற அனுபவங்களை சுருக்கமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அடுத்த சுற்றில் அதை பற்றி கதைக்கலாம். நன்றி. மெல்லன பாயும் தண்ணீர் கல்லை உருவி பாயும், நாங்கள் கிராஜுவலா போகலாம். சரி, அடுத்ததாக முஸ்லிம் மக்களுடைய பார்வை என்ற அடிப்படையில் நோக்குகின்ற பொழுது, இஸ்லாத்துக்கு முற்பட்ட காலத்திலேயே அரபியர்களுக்கும் சிங்கள மன்னர்களுக்கும் இடையிலான வணிக தொடர்பு நாங்கள் அறிந்தது. அதன் பிறகும் இஸ்லாத்தின் வருகைக்கு பிறகும் இலங்கைக்கு வந்த வணிகர்கள் அவர்கள் சிங்கள மன்னர்களோடு கொண்டிருந்த உறவு வரலாறு சுதந்திரத்திற்கு முற்பட்ட காலத்தில் அதிகமாக சிங்கள மன்னர்களுக்கு முஸ்லிம் மக்கள் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள் என்பதும் நாம் அறிந்தது. இப்படி இருக்க இந்த சிங்கள முஸ்லிம் பிரச்சனை, இன பிரச்சனை என்பது இந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல இது சிங்கள மக்களிடையே உருவான முதலாளி வர்க்கம் என்கின்ற ஒரு வர்க்கத்தின் எழுச்சி. அவர்கள் முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் அவர்களுடைய வியாபார போட்டியாளர்களாக கருதியது. அது சார்ந்து முஸ்லிம்கள் மீதான வெறுப்புணர்வு எப்படி உருவாகி இருந்தது, அது எப்படி கலவரங்களாக மாறியது. அதன் வரலாற்றை எடுத்து பார்த்தோமானால் 1883 நடந்த கொச்சிக்கடை கலவரம் என்பதில் இருந்து தொடங்கி அது 1915 நடந்த கலவரம் வரை ஒரு இழை போன்று இருக்கின்றது என்பதை நாம் பதிவு செய்கிறோம். இந்த சந்தர்ப்பங்களில் முஸ்லிம் தலைமைகள் முஸ்லிம்களை இலங்கையின் ஒரு முக்கியமான ஒரு சிறுபான்மை தேசிய இனமாக பிரகடனப்படுத்துவதிலும் அதற்கான அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளை உருவாக்குவதிலிருந்து வெகுவாக தவறி இருக்கிறார்கள். இதற்கான காரணங்களாகவும் பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்று, முஸ்லிம்களுடைய சனத்தொகையின் அளவு. அடுத்தது, அவர்கள் ஒரு இடத்தில் வாழ்ந்த மக்களாக இல்லாமல் அவர்கள் பரந்துபட்ட நிலப்பரப்புகளில் வாழ்ந்தவர்கள். இப்படியான விடயங்கள். அடுத்தது, அவர்களுடைய கல்வியில தமிழர்களை போல அல்லாத முஸ்லிம்கள் பின்தங்கிய நிலைமையில அப்பொழுது இருந்தார்கள். இப்படியான காரணங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு அது முத்தாய்ப்பாய் அவர் சொல்கிறார், முஸ்லிம் தலைமைகளுடைய அவர்களுடைய வர்க்க நலன்களும் அதில் குறையோடி போய் இருந்திருக்கிறது என்பது மறக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. இந்த நிலைமையில் இதற்கான ஒரு தீர்வாக இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இதற்கான தீர்வு இன்றைய நிலை வரைக்கும் முஸ்லிம் தலைமைகளும் முஸ்லிம் மக்களும் இந்த நாடும் இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் கல்வியில் முன்னேறி இருக்கிறோம், இருந்தாலும் இந்த நிலைமைகள் இன்னும் ஓரளவுக்கு அதே போலதான் இருக்கின்றன.
எனவே இதை முஸ்லிம் மக்கள் எப்படி பார்க்க வேண்டும்? கருப்பு ஜூலை போன்று இன்னொரு கலவரம் அது எந்த ஒரு சிறுபான்மைக்கு நடந்தாலும் இனி வரும் காலங்களில் இது நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? சகோதரர் சொன்னது போல இந்த சிங்கள மக்களுக்கும் முஸ்லிம்கள் மீதான இருக்கின்ற அந்த வெறுப்புணர்வும் இப்பொழுது இது இன்னும் பன்மடங்கு பெருகி இருக்கின்ற இந்த நிலைமையில் ஒரே அடியாக இந்த நிலைமையை மாற்றுவது என்பது அவ்வளவு எளிதல். எனவே இதற்கு நாங்கள் செய்யக்கூடிய உடனடி விடயம் என்னவாக இருக்கிறது நீங்கள்? கேள்வி எவ்வளவு பேசு பார்த்து எவ்வளவு சொல்றாங்க. என்னைய பொறுத்தவரை வந்து தற்போதைய இலங்கை, நான் கண்டபிள் ஸ்ரீலங்கா தற்போதைய இலங்கை பற்றி பேசுகிறேன்னு சொன்னால் எப்பயுமே வரலாறு எங்களுக்கு முக்கியம் வந்து இப்போ வரலாறு எங்களோட கல்வி சீர்திருத்தத்தில் வரலாறு தொடர்பாக பரவலாக பேசப்படுகின்றது. அப்போ சில இடங்களில் கல்வி போகிற வரலாறு முக்கியமாக இல்லைங்கிற வரலாறு முக்கியம், கட்டாயம் பாட விதானங்கள் சேர்க்கப்பட வேண்டும். ஆனால் இலங்கையில் பாடசாலைகளில் வரலாறு இல்லாட்டினால் நான் சிறப்பு சொல்லியிருக்கேன். இந்த வரலாறுகள் வந்து தங்களுக்கு தேவையான முறையில் தான் வரலாறுகள் வந்து எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றன. நாங்கள் வரலாறு நாங்கள் கட்டாயம் பார்க்கணும் என்ன நடந்துச்சு. அதை 3 காலகட்டங்களாக பார்க்கலாம். காலனித்துவ காலத்திற்கு முன்னைய காலப்பகுதி, காலனித்துவ காலப்பகுதி, காலனித்துவத்திற்கு பின் காலனித்துவ பகுதி, சுதந்திரத்திற்கு இந்திய காலனித்துவ பகுதி. அப்போ இதில் நாங்கள் இன்றைக்கு முகம் கொடுக்க அநேகமான பிரச்சனைகள் இருக்கு. ஏற்கனவே கூடியது போல வந்து சுதந்திரத்திற்கு காலனித்துவத்திற்கு முந்தைய காலப்பகுதியில் இலங்கை எவ்வாறு காணப்பட்டன, இடங்களுக்கு இடையிலான உறவுகள் எவ்வாறு காணப்பட்டன என்று சொல்லி பார்க்க போக்குல பாரிய ஒரு எவிடன்ஸ் உண்டு, எங்கேயுமே சாட்சியம் உண்டு. இனங்களுக்கு இடையிலான மத ரீதியான முரண்பாடுகள் என்னன்னு சொல்லி எங்கேயுமே இல்லை வந்து குறிப்பிட்டது போல எல்லாரும் யுத்தம் கூட வந்து இது அரசர்களுக்கு இடையிலான யுத்தம் அவ்வளோதான் எவிடன்ஸ் இருக்குது. அதுக்கு பல்வேறு வடிவங்கள் பிற்காலத்தில் வந்து வழங்கப்படுகின்றன. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு வந்து துர்க்கியமும் எல்லாரும் மன்னனை மதிச்சேன்னு சொன்னால் நான் அனுராதபுரம். அப்போ அனுராதபுரத்தில் வந்து எல்லாரும் மன்னன்ற ஒரு செனட்சி கல்லறை ஒன்று இருக்குது வந்து அதை எங்கே லொக்கேட் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இசுருமுனி ஸ்ரீ மகாபோதி இந்த 2 பிரதான விகாரைகளுக்கு நடுவில் இருக்கி அதுக்கு வரலாற்றாசிரியர்கள் ஆரம்ப காலத்தில் சொன்னது அப்படின்னு சொன்னால் வந்து இந்த 2 விகாரைகளுக்கு இடையில போகிற பௌத்த மக்கள் இவரை பார்க்கணும். ஏன்னா இவர்கிட்ட ஆட்சி அவ்வளவு நல்ல ஆட்சின்னு சொல்லி அதுக்கு எவிடன்ஸ் அமைச்சு உங்களுக்கு அது தெளிவாக விளங்குது. 2 மன்னர்களுக்கான ஆட்சின்னு சொல்றாங்க. பிறகு வந்து வரலாற்றாசிரியர் அது வேற மாதிரி எழுதுறாங்க. ஆனால் அதனால் முந்தைய கால பகுதியில் வந்து பல்வேறு என்னன்னு சொல்றது வந்து எவிடன்ஸ் எங்களுக்கு இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஆரம்ப காலம் வரை அரபியர்கள் வந்தார்கள், வர்த்தக ரீதியான விடயங்கள் இடம்பெற்றன, மன்னர்களுக்கு இடையிலான உறவுகள் காணப்பட்டன. இப்போ எங்கேயுமே பிரச்சனைகள் காணப்படுகிறது. ஆனால் அதிகமான மாற்றங்களும் பிரச்சனைகளுக்கு உட்பட்ட காலப்பகுதியாக நம்ம காலனித்துவ காலப்பகுதியை நம்ம பார்க்கிறோம். அது ஏற்கனவே சொன்ன மாதிரி காலனித்துவ பொருளாதார மாற்றம் அடைந்து அந்த பொருளாதாரத்தின் உறவுக்கு ஏற்பட்ட மத்திய வர்க்கம் ஒன்று ஏற்பட அந்த மத்திய வர்க்கத்தில் ஏற்பட்ட போட்டித்தன்மை. அதனால தான் வந்து நாங்கள் வந்து கேட்ட கேள்வி இது எவ்வளவு காலம் இருக்கும், இது எப்போ முடியும்னு கேட்கணும்னு சொன்னால் என்னையை பொறுத்தவரை இது ஒரு காலமே முடிய போகிறது இல்லை. ஏன்னு சொன்னால் நாங்கள் இந்த தமிழ் மக்களுக்கு மீது அநேகமான விஷயங்கள் பொறுத்தும் முஸ்லீம் சிங்கள இந்த விரிசல்களுக்கான காரணம், பிரச்சனைகளுக்கான காரணம் சொன்னால் 3 விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். 1 வந்து பொருளாதாரம், 2 மதம், 3 அரசியல். அப்போ பொருளாதாரத்தையும் அரசியலையும் ஒன்றா சேர்த்து கதைக்கலாம், பொலிட்டிக்கல் எக்கானமி. மதத்தையும் அரசியலையும் சேர்ந்து ரிலீஜியஸ் எக்கானமியில் கதைக்கலாம், அரசியல் கதைக்கலாம். நான் இன்னைக்கு அரசியல் சொல்றது அரசியல் தலைமைத்துவங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒவ்வொரு சமூகத்தையும் காலனித்துவ காலப்பகுதியில் வழிநடத்திய தலைவர்கள். இதைத்தான் நான் இன்னைக்கு அரசியல் சொல்றேன். அப்போ இந்த பிரச்சனை எங்கே உருவாகுதுன்னு சொன்னால் வந்து நீங்கள் பார்க்கலாம் வந்து பொருளாதார ரீதியில் எப்போ சிறுபான்மையினர்கள் முன்னேறி வருகின்றார்களோ அதுதான் பெரிய பிரச்சனையாக மாறுகின்றது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன ஒவ்வொரு பிரச்சனையிலுமே நான் உதாரணத்துக்கு வந்து புத்தகத்திலிருந்து காப்பப்போக்கில் கருப்பு ஜூலை 83 கலவரமாக இருக்கலாம், திட்டமிடப்பட்ட கலவரமாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து 1915 குறிப்பிடப்பட்டது போல முஸ்லிம்களுக்கு எதிரான திட்டமிடப்பட்ட வன்முறைகளாக இருக்கலாம். 2009 யுத்தத்துக்கு பிறகு இன்னும் ஒரு இன்சிடென்ட் எடுத்து பார்த்தாலுமே வந்து இப்போ நாங்கள் கோவமாக டக்குனு என்ன செய்வோம், பேசுவோம், அடிக்கும், சேர்த்து 2 அடி அடிச்சுக்குவோம். ஆனால் பொருளாதாரத்தை தான் குறிவைத்து தாக்கங்கள் இடம்பெறுகின்றன. சூறையாடுதல், தீ வைத்தல், தீக்கிரையாக்குதல் பொருளாதாரத்தை குறிவைத்து தான் இருக்கின்றது. இந்த பொருளாதாரத்தை நேரடியாக சொல்ல முடியாது. அப்போ அது ஜெலசுக்குள்ள போயிட்டோம். அது நாங்கள் பொறாமைப்படுகின்றோம், ஒருத்தர வளர்ச்சியில் பொறாமைப்படுகின்றோம். இதுக்கு கொண்டு வர விஷயம் தான் மதம். இது காலனித்துவ காலப்பகுதியில் நாங்கள் மீறின கூட இந்த கேள்வியை நான் வைக்கலாம் இருந்தேன். நீங்கள் அனகாரிக தர்ம கால பற்றி ஆரம்ப காலங்களில் கொஞ்சம் சொல்லியிருந்தீங்க. ஆனால்
பின்காலங்களில் ஏற்படுகின்ற பாரிய பிரச்சனைகளுக்கும் பிளவுகளுக்கும் அனகாரிக தர்மப்பாக விட்ட அந்த வித்து தான் பிரதான காரணம். அதை பற்றி கொஞ்சம் அலசி சொன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்று சொன்னா அனகாரிக தர்மப்பாவும் அவருடைய சகாக்களும் தான் இந்த இன முரண்பாடுகள மதத்தை அடிப்படையாக கொண்ட முரண்பாடுகளை கொண்டு வரார்கள். அப்ப இவங்க கொண்டு வர ஆரம்ப காலங்களில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் டைம் எடுக்கிறேன். ஆரம்ப காலத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சிங்கள மக்களுக்கும் ஏனைய சமூகத்திற்கும் பிரச்சனை வரையில, சிங்கள மக்களுக்குடைய தான் பிரச்சனை வருவது. அக்கல்ச்சு சிங்களீஸ் நாம சொல்றது லோ கல்ச்சு சிங்களீஸ், இவங்களுக்கு கூட தான் பிரச்சனை வருவது. அப்ப இந்த லோ கல்ச்சு சிங்களீஸ்ல சொல்ல போக்குல என்ன நடக்குதுன்னு சொன்னா இவங்க பிரித்தானியர் காலத்துல பொருளாதார ரீதியான பல்வேறு என்னன்னு சொல்ற அபிவிருத்திகள் அடைகிறாங்க. அந்த அபிவிருத்தி அடைஞ்சு அதன் மூலமாக கல்வி ரீதியாக அவங்களுக்கு என்ன சொல்ற சரி கல்வியை அதிகமாக கல்வியை கற்று அவங்களோட சமூக ரீதியான மாற்றம் வந்தாலும் கூட கல்வி அஸ்திரியை மையமாக கொண்ட தலதாமாடியை மையம் கொண்ட அந்த அந்த சிங்கள பௌத்த கட்டமைப்பு அவங்களுக்கு சில பதிவுகள் இருக்கலாம் போகுது. அதனால நீங்க பார்த்தீங்கன்னா ஆரம்ப கால பகுதியிலே முரண்பாடுகள் சிங்கள பௌத்த சமூகத்திடையில தான் வருது. ஆனா அனகாரிக தர்ம காலத்தில் டேர்னிங் பாயிண்டா இதை கொண்டு வர்றாரு. அனகாரிக தர்ம கால டேர்னிங் பாயிண்டா கொண்டு நாங்க சண்டை பிடிக்கிறதுல எந்த அர்த்தமே இல்லை, இதுல சண்டை வேறமாய் வரணும்னு சொல்லி அவரோட முதலாவது காலனித்துவத்துக்கு எதிரான கொள்கையில் வராரு. பிறகு அவர் என்ன சொன்னா சிங்கள பௌத்தர்களை தவிர அனைவருமே ஏலியன்ஸ், இங்கே இலங்கை சார்ந்தவர்கள் அல்ல, அதாவது சிங்கள மக்கள் மட்டும்தான் மண்ணின் மனிதர்கள் கருத்தை அவர் கொண்டு வர்றாரு. அதுக்கான இருக்கிற விஷயம் தான் இந்த பொருளாதாரம். இல்லை நீங்க டக்குன்னு எங்க அடிக்கிறான்னு சொன்னா அங்கதான் நீங்க அடிக்கலாம். ஆரம்ப காலத்துல நீங்க ஒவ்வொரு பிரச்சனையும் பார்த்தீங்கன்னு சொன்னா அதுதான். அப்ப பொருளாதாரம் இதற்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு மதம் அவங்களுக்கு பயன்படுகின்றது, அரசியல் தலைவர்கள். அப்ப நீங்க அரசியல் தலைவர்கள் இலங்கை எடுத்துன்னு சொன்னா இலங்கை அரசியல் தலைவர்கள் எத்தனை பேர் நேரடி அரசியல் தலைவரோட தொடர்பட்டிருக்கிறவங்களுக்கு தெரியாது. இலங்கை முஸ்லிம்கள் தொடர்பான திட்டமும் இல்லை. இதற்கு நல்ல ஒரு உதாரணம் தான் யுத்தம் நடந்து கொண்டு சமாதான உடன்படிக்கை குறிப்பிட்ட கால பகுதி 2004 நான் நினைக்கிறேன். அப்ப நோர்வேயின் தலைமையில சமாதானங்கள் நடத்த போக்குல இலங்கையில் இருக்கிற பிரபலமான முஸ்லிம்களை பிரதிபடுத்தும் ஒரு அரசியல் கட்சி அதில் போறாங்க பதிக்கிறாங்க. உங்களோட கோரிக்கை என்னன்னு சொன்னா தனிப்பட்ட ரீதியில கோரிக்கை வைக்கிறதுக்கான ஒரு ஆளுமையோட்டோ இல்லாட்டி சரியான திட்டமோட்டோ இல்லை. இன்றைக்கு நீங்க கேட்டாலும் அதுக்கான முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிற பிரச்சனை நான் இது தமிழ் சமூகத்துக்கும் பொருள் சொல்லி இடைப்பெட காலத்துக்கு காலம் இந்த மாதிரியான தீவிர பௌத்த சித்தாந்தங்களை கொண்ட பௌத்த மதகுருமார்களோ பௌத்த குழுக்களோ வாரதுனால தான் முஸ்லிம் சமூகம் இந்த அளவுக்கு சரி இருக்குது. இல்லாட்டி முஸ்லிம் சமூகம் எப்பயோ பிளவுபட்டிருக்கு. அது வெளியே வராமல் இருக்கிற காரணம் பொது எதிரியோ எப்ப சில வந்து கொண்டே இருக்கிறாரு. நாங்கள் பிளவுபட்ட அடிவாங்கன்ற காரணங்கள். இதனால நீதிலங்கோ சொன்ன மாதிரி ஆரம்ப காலங்கள் இது, அதாவது வர்க்க முரண்பாடின் மூலமாக ஏற்பட்ட இந்த அரசியல் இருந்து அரசியல் தலைமைத்துவங்கள் தங்களோட பர்சனல் எஜெண்டா இந்த எஜெண்டாவுக்கு இந்த சமூக நகர்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அப்ப ஒரு புறம் முஸ்லிம் தலைமைத்துவங்களுக்கு சரியான முஸ்லிம் சமூகத்தை வழிநடத்தக்கூடிய கொள்கைகள் இல்லாதது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், சிங்கள மக்கள் முஸ்லிம் மக்களுக்கு இடையிலான உறவை நாங்கள் பார்க்க போக்குள்ள இந்த பொருளாதாரம் மிகவும் முக்கியமானது. அப்ப நம்ம பொருளாதாரம் தொடர்பாக எங்களுக்கு வாழ காட்டிலும் பொருளாதாரம் தேவை, பொருளீட்டல் முறைகள் தேவை. அது காலத்துக்கு காலம் இப்படியான பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும். குறிப்பாக 2009 பிரச்சனைகள் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு விளங்குறதுக்கு பௌத்த மதகுருமார்கள் இல்லாட்டி அமைப்புகள் தான் இதுக்கு பிரச்சனை பண்ணினா கூட யார் இதுக்கு ஃபைனான்ஸ் பண்றேன்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அது தெரிஞ்ச நல்ல விஷயம் யாருக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி அது நன்றி. இந்த விளக்கத்தோடு நாங்கள் ஈழத்தமிழர்களுடைய பார்வையில் இந்த நூல் பல இடங்களிலே குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஒரு அடிநாதமான விடயம் வர்க்க ரீதியான அரசியல் லாபங்கள் வெட்டுக்குடியினரின் நலன்கள் என்ற அடிப்படை நாளடைவில் எப்படி இது இன்னும் முரண்பாடாக மாறிடும் என்கின்ற ஒரு பின்னணி இருக்கிறது. அதே போல இந்த சுதந்திரத்துக்கு உட்பட்ட காலத்தில் இருந்து பிறகு உள்ள காலங்களிலும் இந்த அரசியல் தலைமைகள் அவர்களுடைய பதவி மோகம், ஒரு கதிரை மோகம், அதை நாங்கள் மேம்போக்காக சொல்ல முடியாது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சிலர் மக்களுக்காக சிந்திப்பது போல் இருக்கும். ஆனால் தங்களுடைய கதிரையா மக்களா என்று வருகின்ற பொழுது அவர்கள் எப்பொழுதும் கதிரைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்திருப்பதாகத்தான் நாங்கள் அதை பார்க்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த மாறி மாறி வந்த இந்த அரசியல் தலைமைகள், அரசியல் ஒரு ஐக்கிய தேசிய கட்சி அரசாக இருக்கலாம் அல்லது
பண்டாரநாயகவுடைய அரசு ஆக இருக்கலாம். இந்த ஒவ்வொரு அரசிலும் எங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சி தலைமைகள் ஒரு பேரம் பேசுகிற ஒரு பண்டார் செல்வா ஒப்பந்தமாக இருக்கிறது சரி, பிறகு அங்கிருந்து மாறிய டட்லி செல்வா ஒப்பந்தமாக இருக்கிற பொழுதும் சரி, இப்பொழுது அந்த பண்டார் செல்வா ஒப்பந்தம் பிடிக்கப்பட்டதன் பிறகு டட்லி செல்வா ஒப்பந்தத்துக்கு போகின்ற பொழுது மலையக தமிழர்கள் சம்பந்தமான முக்கியமான விடயம் லாபகமாக மறக்கடிக்கப்பட்டு விடுகிறது. எனவே எங்களுக்குரிய தேவை இதுதான் என்று நாங்கள் முடிவெடுத்தால் எங்களுடைய தேவையை நாங்கள் ஆணித்தரமாக கூறி அதனை பேரம் பேசி பெறுகின்ற ஒரு நிலைமையில் எங்களுடைய தலைமைகள் இருக்கவில்லை என்பது ஒரு முக்கியமான விடயம். அதே போல இன்னும் ஒரு இடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, சிங்கள பேரினவாதத்திற்கு தமிழர்களுக்கு எதை கொடுக்க கூடாது என்பதில் அவர்கள் தெளிவாக இருந்தார்கள். எங்களுக்கு எது வேண்டும் என்பதில் எங்களுடைய தலைமைகளுக்கு தெளிவு இல்லாமல் இருந்தது என்கின்ற வாக்கியம் இருக்கு. அதே போல காலனித்துவ கால பகுதியிலே பிரித்தானியர்களிடமும் அதன் பிறகான சுதந்திரத்தின் பின்பற்ற காலப்பகுதியில் இன பிரச்சனைகள் வந்த பொழுது நாங்கள் சர்வதேச சமூகத்திடமும் எங்களுக்கான தீர்வை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். இது ஒரு குறிப்பு. அதே போல 1931 தேர்தல் வடக்கில் இருந்த மக்கள் ஒன்று சேர்ந்து அரசியல் தலைவர்கள் போட்டியிட தயாராக இருந்த பொழுதும் கூட உறுதியான ஒரு எதிர்ப்பை அவர்கள் தெரிவித்து அரசுக்கு ஒரு செய்தியை சொன்னார்கள். இருந்தும் அது கூட ஒரு ஒழுங்கமைந்த முறையில் அது தொடரப்படாமல் விடப்பட்டு நாங்கள் செய்யாமல் மக்கள் செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் அதற்கான உரிய அங்கீகாரமும் அதுக்குரிய அந்த ஃபாலோவும் கிடைக்கவில்லை என்பதும் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஆக இந்த வரலாற்று பின்னணியில் நாங்கள் கற்க வேண்டிய பாடம் என்ன என்பதாக இந்த நூல் சொல்வதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? திருப்பியும் நீளமான கேள்வி. அதான் லெசன்ஸ்ல நான் நோட்ஸ் எடுத்துக்கொண்டேன். சரி, கற்க வேண்டிய பாடங்கள் என்றெல்லாம் முதலாவது இந்த ஒரு வருத்தத்தை கையாளுறதுல நான் இதே மாதிரி உங்களோட சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். இந்த வருத்தத்தை கையாளுறதுக்கு 2 வகையான மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து எங்களுக்கு வருத்தம் இருக்குன்றதை ஏற்றுக்கொண்டு, வருத்தம் தான் நோய் இருக்குன்றதை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு என்ன நோய் என்றதை டயக்னைஸ் பண்ணி அதுக்குரிய ரெமெடிஸை தேடிக்கொள்வோம், அதுக்குரிய மருந்துகளை எடுத்துக்கொள்வோம். அடுத்தது எங்களுக்கு ஒரு வருத்தம் இல்லை, நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் என்று எங்களை மாற்றி நெக்கவையை மாற்றி அப்படியே வருத்தம் ஊற்றி கொடுத்து செத்துப்போம். இதுல எந்த பாதையை நாங்கள் தீர்மானிக்க போறோம் என்பது முதலாவது. அப்ப ஒரு பேசிக் மனிதர், ஒரு பேசிக் லிவிங் பீயிங்கா, ஒரு பேசிக் ஹியூமனா எங்களோட சாய்ஸ் வந்து இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனைன்றத டயக்னைஸ் பண்ணி அதுக்குரிய மருந்துகளை தேடி அந்த ரெமெடிஸை செய்து விடுறது ஒரு நியாயமான முறையாக இருக்கு. அப்ப முதலாவது படி என்பது டயக்னைஸ். இந்த டயக்னைஸை நாங்கள் எப்படி செய்வது? டயக்னைஸ் செய்வதற்கு டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் கேட்பேன், இந்த மாதிரி உங்களுக்கு சுகர் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, உங்களோட அப்பாக்கு இருக்கா, உங்களோட அப்பாக்கு இருந்ததா, உங்களோட குடும்பத்தில் யாருக்காவது இந்த வருத்தம் இருந்ததா, என்ன எங்களோட ஹிஸ்டரி, எங்களோட குடும்பத்தில் இந்த ஹிஸ்டரி இருக்கான்றத டாக்டர் கேட்பேன். அது மாதிரி எங்கெந்த இப்ப இருக்கிற பிரச்சனைக்குரிய வேர்களை தேட வேண்டிய இடம் எங்கட வரலாறு. எங்கட வரலாறு பார்க்கறதுக்கு ஒரு வழி இருக்கு, ஒரு மெதட் இருக்கு. என்ன மெதட்? எங்கட வரலாறு பார்க்கறதுக்கு ஒரு வழி இருக்கு. எனக்கு ஒரு வருத்தம், சரி எனக்கு நோய், அப்பா இருக்கிறாரு, உங்களோட அப்பாவுக்கு இருந்ததா? ஓ இருந்தது. அப்பப்பாவுக்கு அவருக்கும் இருந்தது. அது என்னண்டா, அது என்னண்ட சொல்லு பாட்டன் பாம்பி அடிச்சு போட்டார், அதாலதான் அந்த சாபத்தான் இந்த வருத்தம். இது கிறிஸ்டியா உண்மையா ஒரு பாட்டன் பாம்பி அடிச்சு தான் கொடுப்பேன். வருத்தம் வந்து அதாலே இல்லை, இதோட ஒன்று டிசைன். அப்ப அந்த நாங்கள் சரியான நாங்கள் வரலாறுல தெரிஞ்சிருக்கோம். கொள்ளுப்பாட்டன் பாம்பு அடிச்சதும் தரவுதான், எங்க அப்பா உள்ளுப்பாட்டன் எல்லாருக்கும் அந்த வருத்தம் தான் தரவுதான். ஆனா இந்த பாம்பு அடிச்சதுன்ற அந்த இன்ஃபர்மேஷன் என்ற டயக்னோசிஸுக்கு மிகப்பலியானது. அதே மாதிரி தரவு இல்லாததுக்கு எந்த தரவு சரியானது, எந்த தரவு இந்த நோய்க்கு ரிலேட் ஆனது என்ற விஷயத்தை சரியாக தெரிந்து கொண்டால் உங்கள் டயக்னோசிஸ் சரியா இருக்கு.
அந்த வழியை இந்த புத்தகம் சொல்லுது. அப்ப இந்த 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 இன முரண்பாடுன்றது இன வன்முறையில போய் முடிஞ்ச அதுக்கு பிறகு அது 83 இந்த புத்தகம் கவுவன் ஏரியா, அதுக்கு பிறகு 2009 ஒரு மிக கொடூரமான ஒரு யுத்தத்துல மக்கள் படுகொலையில போய் முடிந்த, அதுக்கு பிறகு இன்னும் முடிவில்லாம தொடர்ந்து கொண்டிருக்கிற ஒரு இந்த நோய்க்குரிய மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான டயக்னோசிஸ், அதாவது நோய் அறிதல், அதை செய்கிற தேவையான தரவுகளும் அதுக்குரிய இன்டர்பிரிட்டேஷனையும் இந்த நூல் வெகு தெளிவாக சொல்லுது. இந்த தொடங்கணுன்றது இந்த நூல் 1883 நடந்த ஒரு கலவரத்திலிருந்து, அதையும் கலவரம் சொல்கிறார், அதுவும் ஒரு வன்முறை தான், அதையும் தொடர்ந்தது. ஆனால் மற்ற எனக்கு ஒரு சின்ன ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது, அதை இந்த இடத்துல சொல்லாமல் நினைக்கிறேன். இது எழுத்தாளருக்கு அந்த இனவன்முறையிலையும் 2-3 பரிமாணங்களுக்கு நீங்க தொட்டு காட்டியிருக்கீங்க. இதுல எதை எடுக்கிறோம் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அந்த நேரம் நடந்து கொண்டுள்ளது பிரித்தானிய ஆட்சி. அதுல பாதிக்கப்பட்ட மக்களிட இன அடையாளம், மத அடையாளம். பெரும்பான்மையான மக்கள் தமிழ் பேசுற மக்கள், மத அடையாளம் அவர்கள் பெரும்பான்மையானவர்கள் கத்தோலிக்கர்கள். அப்ப இந்த தாக்குதலை எப்படி எடுத்துக்கொள்வது? ஒரு இனத்துக்கு எதிரான தாக்குதலாக, அல்லது மதத்துக்கு எதிரான தாக்குதலாகவா, அல்லது ரெண்டுக்கும் எதிரான தாக்குதலாகவா என்றது ஒரு முக்கியமான கேள்வி. ஆனா அதுல கரையோரத்துல பெரும்பான்மையான மக்கள் அந்த நேரம் தமிழராக இருந்தாலும் சிங்கள கிறிஸ்தவ மக்கள் இருந்தார்கள், அவர்களும் பாதிக்கப்பட்டார்கள். அதால அதை ஒரு இன முரண்பாடாக இருக்கிறது மிக அதுல இன்னொன்று நம்ம இருக்கேன். அடுத்தது சார், அது முக்கியம். அதை தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கார் சார். அப்ப கரையோரத்தில் இருந்த சிங்கள மக்கள் லௌகிகமா பௌத்தர்களால எப்படி குறி வைக்கப்பட்டார்கள், எப்படி அவர்களுக்கு அந்த இதுல மூன்று என்ன சொல்றது, 3 பரிணாமங்களும் அதுல இருக்குது. அதுல எதை சரியாக இருக்கிறது, எது இந்த தொடர்ந்து நடந்த நூற்றாண்டு கால இன முரண்பாட்டுக்கு வித்துட்டது, அது ஒரு தொடக்க புள்ளியாக இருந்தது, அல்லது தொடக்க புள்ளியாக இருந்தாலும் ஒரு முக்கிய புள்ளியாக இருந்ததுன்றத இந்த புத்தகம் சரியான முறையில டயக்னைஸ் பண்ணுது. அப்ப அந்த புள்ளியிலிருந்து ஒவ்வொரு கட்டணம், ஒவ்வொரு சட்டத்தை வாசித்து அப்படி அந்த குரோனாலஜிக்கல் ஓடல மிக தெளிவாக சொல்லிக்கொண்டு வரையும் இதுல எந்தெந்த இடத்துல என்னென்ன நடந்து கொண்டு வந்தாங்க சொல்லி, எந்தெந்த கால பகுதியில அதுக்குரிய அரசியல் பின்னணி என்னவாக இருந்தது, அதுக்குரிய அந்த நேரத்துக்குரிய கூர்மையான முரண்பாடு எதுவாக இருந்தது. ஏன்னா ஒரு 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 பிரச்சனை நடக்கல, இல்ல ஒரு இனவன்முறை நடக்கல, அந்த இடத்துல எந்த பிரச்சனை கூர்மையாக இருக்கிறது என்றது. இப்ப 83 நடந்த ஒரு இனவன்முறைக்கும் அதே நேரம் 2009 பிறகு பல இடங்கள்ல முஸ்லீம்களுக்கு எதிராக நடந்த இனவன்முறை, முஸ்லீம்களுக்கு எதிராக 2 எடுப்போமே 1915 2009 பிறகு பல கட்டத்தில் நடந்தது. அதுவரை எடுத்து பார்க்க 2க்கும் இடையில இருக்கிற அந்த ரீசன் அப்ப ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு ஒவ்வொரு இந்த இன முரண்பாட்டை வளர்த்து கொண்டு வர ஒவ்வொரு கடனிலையும் ஒவ்வொரு விஷயமும் நடக்கல. அந்த நேரத்துல இருந்து அரசியல் சமூக பின்னணிகள்ல என்ன மாதிரியான காரணங்கள், எந்த கூர்மையடைந்த முரண்பாடு அந்த பிரச்சனையை ட்ரிகர் பண்ணினது என்பதை அறிந்து கொள்வது இந்த டயக்னோசிஸுக்கும் இதுக்குரிய அடுத்த கட்டங்களை நாங்கள் எங்க நோக்கி போகணும் என்று தீர்மானிப்பதிலே மிக முக்கியமான ஒரு எங்களுக்கும் அது நாங்கள் வாசிக்கிற நேரம் எங்களுக்கு அது ஒரு விடயமா இருந்தது. இப்போ நாங்கள் ஒரு ஒரு போக்குது நாங்கள் ஒரு விஷயத்தை வாசிச்சுட்டு வரும்போது ஓகே இது இவர்கள் இதைத்தான் செய்ய போறாங்க நினைச்சிட்டு வர நேரம் அந்த பின்னாடி மாறுற நேரம் அந்த அந்த டிமென்ஷன் அப்படியே மாறுது. அந்த பின்னணி என்ன, அந்த நேரத்தில் எந்தெந்த பிரச்சனை அந்த இடத்துல கூர்மையா இருந்தன்றத கவனிக்கிறதை கவனித்துக் கொண்டு அதுக்குரிய காரணத்தையும் அடுத்த கட்டத்தையும் நாங்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம். அதுக்கு இந்த புத்தகம் சரியான ஒரு ஆவணப்படத்தை செய்திருக்கு. அது மிக முக்கியமான ஒரு குறிப்பு. ஏன்னா இந்த புத்தகத்தை நாங்கள் வாசிக்கிறவர்கள் நிறைய பலதரப்பட்ட வாசகர்கள் இருப்பார்கள். ஏற்கனவே சொன்னது போல இடதுசாரிகள் இருப்பார்கள், தாராண்மைவாதிகள் இருப்பார்கள்,
எனவே இந்த சம்பவங்களை நாங்கள் ஒழுங்குபடுத்தி கொண்டு போகின்ற பொழுது எங்களுக்கு எப்பொழுதும் ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கும். இவர்கள் இந்த நிலைப்பாடுடையவரா என்ற ஒரு கேள்வி வரும் பொழுது அந்த அரசியல் களம் வேறொரு பரிமாணத்தை எய்துகின்ற பொழுது அது இன்னொரு போக்காக இருக்கிறது. எனவே நாங்கள் ஒவ்வொரு சம்பவத்தை அடிப்படையாக வைத்து நாங்கள் ஒரு டயக்னோசிஸ் செய்ய வேண்டிய தேவை இந்த வாசகர்களுக்கு இருக்கிறது என்பதோடு நாங்கள் இங்க சொன்னது போல 31ஆம் ஆண்டு தேர்தலை தமிழ் மக்கள் வடக்கில் எதிர்த்த அந்த சம்பவம் போன்ற சம்பவம் 1970 மலையகத்தில் நடந்தது. அந்த வறட்சியோடு வந்த வேலையின்மை, அதன் பிறகு தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வந்து வடக்கை நோக்கி புலம்பெயர்ந்து போனது. அந்த சந்தர்ப்பத்தில் தமிழ் சமூகம் என்ற அடிப்படையில் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல தென்னிலங்கையில் சாதியம் இருந்தது, ஆனால் வடக்கில் இருந்த தீண்டாமை போன்று அது கொடியதாக இருக்கவில்லை என்ற ஒரு வாசகமும் இந்த நூலில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தால் மலைய மக்கள் வடக்கை நோக்கி புலம்பெயர்ந்து போன பொழுது அவர்களுக்கு கிடைத்த வரவேற்பு, இதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த தமிழ் சமூகங்களுக்குள்ளேயே மலையக மக்கள், அதாவது இந்த போராட்டம் மிக பெரிய ஒரு போராட்டமாக நடந்து அவர்கள் மிக வெற்றிகரமாக அந்த போராட்டத்தை செய்தார்கள். ஒரு உயிரிழப்பும் கூட நிகழ்ந்தது. இருந்தும் இதே காலப்பகுதியிலே வடக்கில் யாழ்ப்பாணத்தில் நடந்த இலக்கிய ஆராய்ச்சி மாநாட்டு அது செய்து அப்படியான ஒரு நிகழ்வு நடந்து அங்கேயும் பேரினவாதத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் இருந்த பொழுது அந்த சந்தர்ப்பம் மிக இலப்பான ஒரு சந்தர்ப்பமாக இருந்தது. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு இனமாக ஒரு தமிழர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் பொதுவாக ஒரு கருத்தை முன்வைப்பதற்கு அது ஏன் நிகழவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நன்றி. பெரிய கேள்விதான். நேரத்தை கருத்தில் கொண்டு மிக சுருக்கமாக என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்றேன். இந்த இலங்கையில் மலையக தமிழர், இந்த மலையக தமிழர் எவ்வாறு ஒரு தனித்த தேசிய இனமாக உணர வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள், இந்த மாதிரியான வினாக்களை எழுப்புகின்ற பொழுது ஏன் இந்த தமிழ் பேசும் மக்களுக்கு இடையே ஒரு ஒருங்கிணைவு ஏற்படவில்லை என்பதற்கான புள்ளிகளையும் கண்டுகொள்ளலாம். அதற்கும் மிக நீண்ட வரலாறு இருக்கிறது. இலங்கையில் இந்த மலையக தமிழர் குடியேறி ஒரு நூற்றாண்டு வரைக்கும் அவர்கள் பற்றிய எந்த அக்கறையும் யாருக்கும் இருக்கவில்லை. அவர்கள் இந்த பெருந்தோட்ட ராஜ்யங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த எல்லைக்குள் கட்டுண்ட தொழிலாளர்களாக எந்த விதமான அடிப்படை உரிமைகளும் மட்டும்தான் வாழ்ந்து வந்தார்கள். 1920களில் தான் அந்த மக்கள் மெல்ல மெல்ல அரசியல் உரிமைகளை பெற தொடங்குகிறார்கள். அந்த அரசியல் உரிமை பெற தொடங்கிய காலத்தில் தான் இந்த இந்திய தமிழர் அல்லது மலையக தமிழர்களுக்கு எதிரான எதிர்ப்புணர்வுகள் கூர்மையடைகின்றன. அதில் முதல் தளத்தில் செய்தவர்கள் சிங்கள பெரும்பான்மையினர். ஆனால் அவர்கள் அதாவது மிக முக்கியமாக அது 3 அம்சங்கள் சொல்ல வேண்டும். முதலாவது அரசியல் ஆதிக்கம், இரண்டாவது இந்திய சனத்தொகையினுடைய பெருக்கம், இந்த இந்தியர் இலங்கையினுடைய தனியார் துறைகளிலும் அரசு துறைகளிலும் பெற்று வந்த வேலைவாய்ப்பு. இதனை சிங்கள மேட்டுக்குடி வர்க்க நலம் கொண்ட அந்த குழுவினருக்கு இது ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது. அவர்கள் அந்த அச்சுறுத்தலை ஒரு இன நலனாக விரிவுபடுத்தி மக்கள் மத்தியில் வெகுஜனப்படுத்துகிறார்கள். அது இந்திய வெறுப்பாக மாறுகிறது. இந்திய வெறுப்பாக மாறுகின்ற பொழுது அவர்கள் தமக்கு கிடைத்த சட்டவாக்க அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த இலங்கையில் வாழுகின்ற இந்திய வம்சாவளி தமிழர்களை, இன்று நாங்கள் மலையக தமிழர் என்று அழைக்கின்றவர்களை எவ்வாறாவது இலங்கையிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும், அதற்காக பல்வேறு விதமான சட்டவாக்க நடைமுறைகளை மேற்கொள்கிறார்கள். ஆனால் அத்தகைய சட்ட முயற்சிகள் இடம்பெற்ற பொழுதெல்லாம் இலங்கையில் இருந்த ஏனைய சிறுபான்மை கட்சிகள் அதற்கு ஆதரவு தான் தெரிவித்தார்களே ஒழிய ஒரு சிறுபான்மையினர் இந்த மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு உள்ளுணர்வு அல்லது அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாக இருக்க வேண்டும் என்ற எத்தனிப்பு அவர்களிடம் காணப்படவில்லை. அதனுடைய தொடர்ச்சி தான் 1931ஆம் ஆண்டு இந்த சர்வசன வாக்குரிமை வழங்குவதற்கான செயற்பாடுகள் இடம்பெற்ற பொழுது மலையக தமிழர்களுக்கு வாக்குரிமை வழங்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டை தான் இலங்கையினுடைய தேசிய கட்சிகள் எடுத்தன. முக்கியமான தமிழ் கட்சிகள், அதில் நாங்கள் ஏ குணசிங்க, டிபி ஜாயா 2 பேர் தான் அதற்கு அன்றைய நிலையில் ஆதரவாக வாக்களித்தவர்கள் என்று நினைக்கின்றேன். ஏனைய எல்லா கட்சிகளும் அதற்கு எதிர்நிலையை தான் எடுத்தன. அதற்கு பிறகு இவர்களுக்கு உள்ளூராட்சி சபையில் வாக்குரிமை மறுக்கப்பட்டது. அரசாங்க வேலையில் இருந்து உள்ளவர்கள் எல்லாம் வேலையிலிருந்து நீக்கினார்கள். இப்படி பல செயற்பாடுகளினுடைய தொடர் வளர்ச்சியாகத்தான் சுதந்திரம் அடைந்த பொழுது பிரஜா உரிமை பறிக்கப்பட்டது. அதற்கும் அன்றைய தமிழ் காங்கிரஸ் ஆதரவு தான் தெரியும். ஜி பொன்னம்பலம் அதற்கு ஆதரவு தெரிவித்தார் என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அதனுடைய தொடர்ச்சியில் தான் அன்று
தமிழரசு கட்சி எங்களுக்கு செல்வநாயகம் தலைமையில் தமிழரசு கட்சியினுடைய உதயம் அந்த பின்னணியில் தான் இடம்பெறுகிறது. அவர்கள் இந்த மலையக மக்களுக்கு பிரஜா உரிமையை பெற்றுக் கொடுப்பதை தங்களுடைய முக்கிய கோரிக்கைகளில் ஒன்றாக முன்வைத்திருந்தார்கள். அது குறித்த விளக்கங்களும் நூலில் இருக்கின்றன. இருந்த போதிலும் அவர்கள் பின்னால் இந்த தனிச்சிங்கள சட்டத்துக்கு பின்னர் ஏற்பட்ட இந்த செல்வம் பண்டாரநாயகம் உடன்படிக்கை அதன் பொழுது இந்த பிரஜா உரிமை பெற்றுத் தருதல் என்பதை மெல்ல கைநழுவி விட்டு விட்டார்கள். அதற்கான எந்த திட்டமிடலும் அவர்களிடம் இருக்கவில்லை. ஆனால் மலையகத்தில் இந்த வன்முறைகள் பெருகிய பொழுது மலையக மக்களுக்கு 3 விதமான சாய்ஸ் தான் இருந்தன. ஒன்று, இலங்கையை விட்டு இந்தியாவுக்கு செல்வது, அல்லது தமிழர்கள் தெரிந்து வாழ்கின்ற வடக்கு கிழக்கை சென்றடைவது, மூன்றாவது மலையகத்தை வலுப்படுத்துவது. அதாவது அவர்கள் அங்கிருந்து சிதறி வாழ்கின்றவர்கள் எல்லாமே மலையகத்தை தமக்கான ஒரு பாதுகாப்பான இடமாக வலிமைப்படுத்துவது. இந்த 3 நிலைப்பாடுகளில் அன்றைய அரசியல் தலைமைகள் திட்டமிட்ட அடிப்படையில் செயல்படவில்லை. மலையக அரசியல் தலைமைகள் இந்த 3இல் எதை செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக மக்களுக்கு தெளிவுபடுத்தவில்லை. விரும்பியவாறு மக்கள் வெவ்வேறு இடங்களுக்கு போனார்கள். வடக்கில் இயங்கிய காந்திய அமைப்பு நினைக்கின்றனர், அவர்கள் ஊக்குவித்தார்கள். ஆனால் அவ்வாறு சென்றவர்கள் எவ்வாறு வாழ வைக்கப்பட்டார்கள், எந்த இடங்களில் குடியேற்றப்பட்டார்கள், பின்னாளில் அவர்களுடைய வாழ்க்கை முறை எவ்வாறு இருந்தது, இதெல்லாம் பெரிய பேரக்கதை. இன்றைய நிலையிலும் இந்த விடுதலை போராட்ட செயற்பாடுகள் பற்றி உரையாடுகின்ற பொழுது அதில் இங்கிருந்து சென்று கிளிநொச்சி, முல்லைத்தீவு பகுதிகளில் குடியேறி இந்த போராட்டத்தில் பங்கெடுத்தவர்கள் பற்றி நாம் பேசுவதில்லை. அதனை போல அந்த போராட்ட இயக்கங்களும் மலைய மக்களுடைய விடுதலை குறித்து ஒரு தீர்க்கமான கருத்து இருக்கவில்லை. நமக்கு ஈரோஸ் போன்ற அமைப்புகள் தான் அதில் ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருந்தார்கள். அதனுடைய விரிவாக மலையகத்திலும் அவர்கள் களம் அமைத்து இயங்கினார்கள். அப்ப இந்த பின்புலங்கள் எல்லாமே இந்த 2 இனமும் ஒன்று கலப்பதற்கான, ஒன்று சேர்வதற்கான புள்ளிகளை தூரமாக்கிவிட்டன. அந்த தூரத்தின் விளைவுதான் மலையக தமிழர் தம்மை தாமே ஒரு தனித்த தேசிய இனமாக உணர்கின்ற நிலைக்கும், அதை நிலைநிறுத்துகின்ற போராட்டத்தை நோக்கி நகர வேண்டிய நிலைக்கும் தள்ளப்பட்டார்கள். ஆனாலும் மலையக அரசியலுக்குள் இருக்கின்ற அல்லது இந்த வர்க்க நலன், அந்த பிற்போக்கு சக்திகளினுடைய சக்திகள் தான் மாறி மாறி இந்த மலையகத்திற்கு அரசியல் தலைமை தருவதால் அவர்களால் இந்த மலையக தேசியத்தை வலிமைப்படுத்த முடியவில்லை. முக்கியமாக இந்த முற்போக்கு சக்திகள் பலர் இந்த மலையக தேசியம் குறித்து அதனுடைய வேலை திட்டங்கள் குறித்து மிக தீவிரமாக இயங்கியுள்ளார்கள். அத்தகையவர்களை முடக்குவதற்கு அவர்களை இல்லாமல் ஆக்குகின்ற பேரினவாத சக்திகளுக்கு துணை போகின்ற செயற்பாடுகளை தான் மலையகத்தில் உள்ள முன்னணி தொழிற்சங்கங்களும் அரசியல் அமைப்புகளும் செய்திருக்கின்றன. ஆகவே இனி வருகின்ற காலங்களிலாவது இந்த ஒரு பரஸ்பர புரிந்துணர்வின் அடிப்படையில் இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை ஏற்படுத்துவதும், சிறுபான்மையினர் என்ற அடிப்படையில் எல்லோரும் ஒன்றிணைந்து பேரினவாத சக்திக்கு எதிரான எதிர்ப்பை, அது முக்கியமாக தத்தமது உரிமைகள் நியாயங்களை பெற்றுக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் ஒன்றிணைவதற்கான சாத்தியப்பாடுகள் குறித்து சிந்திப்பதும் அவசியமாகும். என்றால் தொண்டமான் போய் பேச்சுவார்த்தையெல்லாம் ஒன்றிணைந்தார்கள். ஆனால் அதிர்ஷ்டவசமாக தொண்டமானத்தில் பின்வாங்கிவிட்டார். அந்த பின்வாங்குதல் நல்ல நோக்கு என்றுதான் நான் நினைக்கின்றேன். என்று கேட்டால் மலையகத்திலும் ஒரு பேரழிவு இடம்பெறாமல் அந்த பின்வாங்குதல் தவிர்த்திருக்கு. ஆனால் அப்படி பின்வாங்கியவர் இந்த மக்களுக்கான விடுதலைக்கான எந்த வேலை திட்டத்தையும் அவரால் முன்வைக்க முடியவில்லை. ஆகவே இந்த கடந்த கால வரலாறு எங்களுக்கு பல படிப்பினைகளை தருகிறது. அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் நகர்வதற்காக நீண்ட கேள்விகளாக இதுவை காரணம் 2 சுற்றுகளாக இருந்த கேள்விகளை நான் இந்த அளவு என்னால் இருக்க ஒரு தனி சொன்னது போல ஒரு ஆய்வு டிஸ்கஷன் போல எங்களுக்கு மணிக்கணக்காக பேச வேண்டிய விடயம். அதனால நான் 2 சுற்றுகளை நான் ஒரு சுற்றாக குறைத்து அதனால் சொல்ல வேண்டிய கருத்துக்களை எனது கேள்விகளுக்கு நான் சொல்ல தலைப்பட்டேன். இது கடைசி சுற்றாக இருக்கும். சிங்கள மக்கள் என்ற அடிப்படையில் நான் சில குறிப்புகளை நான் சொல்லி என்னுடைய கேள்வியை சொல்கின்றேன். புத்தகத்தில் இருக்கிற குறிப்பு 1918 ஊவவெல்லச கிளர்ச்சி இப்போது ஒரு குறிப்பிட்டது. கண்டிய பிரதானிகளே இலங்கை முழுமையாக பிரித்தானிய ஆட்சிக்கு உட்பட்ட பின்னர் தம் நலன்களுக்காக இனத்துவ வேறுபாடுகளை தோற்றிருக்கிறது. இந்த விதைதான் 83 விருட்சமாக நின்றது கூற்றிருக்கிறது. அதே போல 1848 கிளர்ச்சி, இந்த விவசாயிகளுடைய கிளர்ச்சி நடத்தப்பட்டது. தமிழை விகாரை தலைமைக்கு முடிசூடப்பட்ட பந்தாரிடம் அவர் சொல்கிறார், நீ உண்மையான பௌத்தனாக என்னுடன் இருக்க போகிறீர்களா அல்லது கிறிஸ்தவர்களுடன் இருக்க போகிறீர்களா என்று கேட்டதாக ஒரு வரலாறு இருக்கு. அதே போல 779 கொச்சிக்கடையில் புனித லூசியா தேவாலயம் அமைக்கப்பட்டது. அதன் பிறகு வேண்டுமென்றே 832 பக்கத்திலே ஒரு விகாரை அமைக்கப்பட்டதும், அதன் பிறகு குணானந்த தேரர் அவர்கள்
தொடர்ந்து கத்தோலிக்கர்களுக்கு கிறிஸ்தவ மக்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொண்டிருந்தது. அது திட்டமிட்டு நடந்த ஒரு செயல்பாடு. அதே போல கொச்சிக்கடை கலவரம் கூட சிங்கள பௌத்த அதிகார வர்க்கம் நெருக்கடிக்கு உள்ளான நிலையில் அதிலிருந்து வெளியேறுவதற்கு கலவரத்தை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்திய முதலாவது நிகழ்வு கொச்சிக்கடை கலவரமாக இருக்கிறது. அதே போல மிக பாரதூரமான விடயம் இந்த கருப்பு ஜூலை சம்பவம் இடம்பெறுவதற்கு ஒரு வார காலத்திற்கு முன்பு ஜெயவர்தனா அவர்கள் லண்டன் டெலிகிராஃபுகளுக்கு பேட்டியில் அவர் சொல்கிறார், இப்போது நான் யாழ்ப்பாண மக்களின் அபிப்பிராயத்தை பற்றி கவலைப்படவில்லை, அவர்களை பற்றி அல்லது அவர்களது உயிர்களை பற்றி அல்லது எம்மை பற்றி அவர்கள் கொண்டிருக்கும் அபிப்பிராயம் பற்றி இப்பொழுது எங்களால் சிந்திக்க முடியாது. வடக்கு மீது எந்த அளவு நெருக்குதல்களை நாங்கள் பிரயோகிக்கிறோமோ அந்த அளவு சிங்கள மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்பதும் இது ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். இது பிறகு இதன் பிறகும் ஜூலை கலவரம் என்று இந்த கருப்பு ஜூலை அழைக்கப்படுவது குறித்து சிங்கள மக்கள் பல்வேறுபட்ட சிங்கள மக்களுடைய தரப்புகள் இருக்கின்றன. இவற்றில் பல்வேறு விதமான பார்வைகள் இது பற்றி இருக்கின்றன. அந்த பார்வைகள் எப்படி இருக்கின்றது? முதலிலே சொன்னது போலவே நீங்கள் பரிசீக்கிரமமாக சொல்லி வந்த இந்த வரலாற்று நிகழ்வுகள், இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கின்ற பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல நமக்கு தொடர்ச்சியாக இந்த இனப்பிரச்சனை தொடர்பாக சொல்லப்பட்டு வந்த அந்த பொதுப்புத்தியில் பதிய வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த டிவைட் அண்ட் ரூல், அவர்கள் ஆங்கிலேயர்கள் தான் எங்களை பிரித்தால சதித்திட்டம் செய்தார்கள் என்ற அந்த தர்க்கம் ஒரு உடை, அதற்கான சான்றுகளை இந்த நூல் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த இனக்கலவரம் தொடர்பாக நான் இனக்கலவரம் என்று சொல்வது பிழையானது என்று நூல் கருத்துகின்றது. அதனுடைய காரணங்கள் நியாயமானவை. கலவரம் என்ற சொல் இந்த நிகழ்வுக்கு இந்த வரலாற்று ரீதியாக பார்க்கின்ற பொழுது அந்த சொல் முழுமையாக பொருத்தம் அற்றது. அந்த வகையில் சிங்கள பௌத்த சமூகத்தில் ஆங்கிலேயரின் ஆட்சிக்கு பின்னர் உற்பத்தி உறவுகளில் ஏற்பட்ட மாற்றம் புதிய வர்க்கங்களை தோற்றுவிக்கின்றது. அந்த வர்க்க நலன்கள் பௌத்தத்துடன் இணைந்து செய்த அட்டூழியங்களினுடைய விளைவுதான் இந்த 200 வருட முரண்பாடு என்பது தான் உண்மையான புள்ளி. அந்த வர்க்க நலன்கள் தான் இன்று வரை, அந்த சிங்கள பௌத்த மக்களுடைய வர்க்க நலன்கள் தான் இன்று வரை முஸ்லிம்கள் மீதான வன்முறைக்கும் காரணமாக இருக்கின்றன. அதற்கு சாதாரண சிங்கள மக்களும் சாதாரண முஸ்லிம் மக்களும் சாதாரண மலையாள மக்களும் எல்லோரும் பலிகடாவாக்கப்படுகின்றார்கள் என்பதுதான் உண்மை. எனவே தொடர்ச்சியாக இருக்கின்ற அந்த பொது புத்திக்கு இந்த நூல் பதில் சொல்கின்றது. நான் இந்த சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கின்ற இந்த 83 கலவரம் தொடர்பாகவும் அதற்கு முன்னர் நடைபெற்ற வரலாற்று ரீதியான சம்பவங்கள் தொடர்பாகவும் சொல்கின்ற பொழுது அந்த சமூக அடுக்கு அடிப்படையில் அதனை பிரித்து பார்ப்பது தான் பொருத்தமாக இருக்கும். ஏனெனில் உற்பத்தி உறவுகள் மாற்றமடைந்த பிறகு புதிய வர்க்கங்கள் உருவாகின்றன. அந்த அடிப்படையில் சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு மத்திய தர வர்க்கம், முதலாளித்துவ வர்க்கம், அதைவிட இன்று வரை சாதாரண நிலையில் இருக்கின்ற வர்க்கங்கள் மூன்று இருக்கின்றன. அந்த அடிப்படையில் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு பல்வேறு முகாம்களை சார்ந்ததாக இருக்கின்றன. இன்றளவும் அப்படித்தான் இருக்கின்றது. அப்ப அந்த முகாம்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கருத்தியில் இருக்கின்றன. இப்ப உதாரணமாக சொன்னால், அந்த ஆரம்ப காலம் தொட்டு வர்த்தகத்தில் ஈடுபட்டு பொருளாதாரம் தேடிய புதிதாக முளைத்த அந்த சிங்கள முதலாளித்துவ வர்க்கம் பௌத்த மத மேலாதிக்க சக்திகளுடன் இனவெறியர்களுடன் இணைந்து கொண்டு இன்று வரை உருவாக்கி வைத்திருக்கின்ற கருத்தாக்கங்களின் படி தமிழர்கள் மீதோ அல்லது வேலை சிறுபான்மையினர் மீது செய்யப்பட்ட அநீதிகள் அக்கிரமங்கள் தொடர்பில் அவர்கள் எந்த விதமான ஒரு குற்ற உணர்வுக்கும் ஆட்பட்டவர்களாக இருப்பதில்லை. குறிப்பாக 83ஆம் ஆண்டு கலவரம் நடப்பதற்கு முன்னர், நான் தொடர்ச்சியாக அந்த கலவரம் என்று சொல்லி பொதுப்பழக்கத்தில் இருக்கின்றன, அதை அப்படியே பலரும் நம்ம பழகிவிட்ட மாதிரி. கலவரம் நடப்பதற்கு முன்னால்
நடந்த 77 கலவரம், அதற்கு பிறகு 81ஆம் ஆண்டு கலவரம். அந்த கலவரம் நடந்து முடிந்து 83 கலவரம் நடந்து அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் இறுதியாக பல்வேறு அழுத்தங்களுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் சிங்கள மக்களுக்கு சொன்ன செய்தி, இப்பொழுது கத்தியை கீழே வையுங்கள், கடுவ விமதியாக. அந்த செய்தி இந்த நான் சொல்வது வந்து சிங்களவர்கள் சொல்கின்ற செய்தி, முற்போக்கான சிங்களவர்கள் சொன்ன செய்தியை தான் நான் பகிர்ந்தேன். என்னுடைய சொந்த கருத்தை உங்களுடன் இருப்பதை நான் அவர்களிடம் உள்வாங்கிய கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். முற்போக்கான சிங்கள மக்கள் சொன்னதாக உங்களிடம் சொன்னது அந்த அவர்களுடைய அபிப்பிராயம் கடுவ விபத்தியாக அப்படி என்று சொன்னது. இன்று வரையும் எந்த குற்றத்தை செய்தாலும் நீங்கள் தண்டனுக்கு ஆட்பட மாட்டீர்கள் என்று உத்தரவாதம் வழங்கிய கூட்டுத்தான் அது சிங்களவர்கள் தமிழர்களுக்கு எதிராக செய்தாலும் என்ன, அரசு ஆதரவுடன் எந்த குற்றத்தையும், பொருளாதார குற்றமாக இருந்தாலும் சரி, அது இன வன்முறையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அரசியல் அனுசரணை இருக்குமாக இருந்தால் நீங்கள் எந்த குற்றத்தையும் செய்யலாம் என்று அந்த அரசியல் அனுசரணையை வழங்கிய கூட்டாளர்கள் அது பெரும்பான்மையான சிங்கள மக்கள் இதே கொள்கையோடு இருக்கிறார்களா அல்லது மாறுபட்ட கருத்து? நான் அர்த்தம் சொல்கிறேன், நான் அர்த்தம் சொல்ல வருகிறேன். அந்த ஒவ்வொரு செக்மெண்ட் இருக்குது. அதிதீவிர தேசியவாதிகளுடைய நிலைப்பாடு தான் நான் சொல்றேன். அந்த அதிதீவிர தேசியவாதிகளுடைய நிலைப்பாடு, நாங்கள் சிறுபான்மையினர் மீது வன்முறையை செய்வது அவர்களுடைய அதிகாரமாக உரிமையாக இருக்கின்றது. இப்ப இது வந்து எப்படி விளங்கலாம்னு சொன்னா, இப்ப இந்தியாவில் நீங்கள் பார்த்த தலித்துகள் மீது செய்யப்படுகின்ற அட்டூழியம், பாலியல் வன்முறை என்பது அவருடைய அதிகாரம். தீண்டத்தக வந்தவனை கொள்வது என்பது அதிகாரம். அதே போல இங்கே இருக்கின்ற பெருந்தேசியவாதிகள் சிறுபான்மையினர், அது எந்த சிறுபான்மையினர் என்று எல்லாம் பிரச்சனை, அது ஒவ்வொரு காலத்துக்கும் மாறுகின்றது. அவ்வளவு சிறுபான்மையினர் மீது செய்கின்ற வர்க்க நலன் சார்ந்து செய்கின்ற அந்த அட்டூழியம் என்பது அவர்களுடைய உரிமையாக அவர்கள் அதை மனதில் வைத்திருக்கின்றார். அதற்காக அவர்கள் என்றும் வருத்தப்பட்டதும் இல்லை, வருத்தப்பட போவதும் இல்லை. இந்த 83 கலவரத்தை பொறுத்தவரையில் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் வரலாற்று ரீதியாக பின்னே சென்று பார்த்து அதற்கான காரணங்களை தேடுவதற்கான அவர்கள் தயாராக இல்லை. கூடி போனால் இது பிரித்தானியர்களுடைய சூழ்ச்சி, அதனால் நாங்கள் முரண்பாட்டுக்கு வந்தோம் என்று பூசி விளைகின்றார். அந்த அடிப்படையில் தான் அந்த ஒரு குழு அந்த சிங்கள பௌத்த தேசியவாதிகளுடைய நிலைப்பாடு இருக்கின்றது. அதற்கு மிக பூரணமான சிங்கள முதலாளித்துவர்களுடைய அனுசரணை இன்று வரை இருக்கின்றது. அதாவது திகனையிலும் இருந்தது, மினவாங்கொடையிலும் கடைசியாக இருந்ததற்கு அது இருக்கின்றது. இலங்கைக்கு முதல் நண்பர்களுடன் பேசுகின்ற பொழுது ஒரு சில நண்பர்கள் குறிப்பிட்டது, நம்ம அங்க கடலோசத்துக்கு போனா முழுசா முஸ்லீம்கள் இருக்காங்க அப்படிங்கிற நிலைப்பாடு. அந்த எரிச்சலும் ஆத்திரமும் சிறுபான்மையினர் மீது இருப்பதை வந்து அவர்கள் இருப்பது கண்கூடி. அந்த நிலைப்பாடும் அவர்கள் வந்து வரலாற்றை பின்னோக்கி பார்ப்பதற்கெல்லாம் தயாராகவில்லை. 83 நடந்தது 13 பேரை கொண்ட திருப்பி அடிச்சு பள்ளிக்கு பள்ளி அப்படிங்கிற கூற்று தான் அவர்களுடைய நிலைப்பாடு. பள்ளிக்கு பள்ளி அது இந்த இராணுவத்தை தாக்கினார்கள், நாங்கள் இராணுவத்தை ரீதியாகத்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அந்த இதெல்லாம் இல்லை. இந்த சுதானா வினாவுக்கும் அந்த இப்ப இந்த கண்ட கொஸ்காய வெட்டிட்டு குட்டடிச்சுட்டு கருத்தை வெட்டின ஒரு சம்பவம் நடந்தது, ஆணவ கொலை. அந்த மாதிரி நடந்த சம்பவத்துக்கு பழிவாங்க சொன்னா அவர்கள் இராணுவ ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை செய்யக்கூடிய திராணி இல்லாத நிலையில் அப்பாவிசை அளித்தார்கள். அதை அவர்கள் நியாயப்படுத்துகிறார்கள். இது ஒரு படம். இரண்டாவது பகுதி இந்த லிபரல்ஸ் என்று சொல்கிறார்கள். அது யூஎன்பி வழிவந்தவர்களாக இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சந்திரிகா அம்மையார் அவர்கள் வந்த பிறகு அதில் உருவாக்கிய அந்த லிபரல்ஸ் ஒரு சுதந்திர கட்சிக்குள்ளும் ஒரு லிபரல்ஸ் யூனிட் இருந்துச்சு. இவர்களுடைய பார்வை எப்படின்னு சொன்னா, இவர்கள் ஓரளவு இந்த என்ஜிஓ ஆதிக்கத்திற்கு அப்ப சமாதானம் சகவாழ்வு இந்த வியாபாரத்தில் ஊறி பிழைத்தவர்கள். அப்ப புத்தகங்கள்லாம் அடிச்சிருப்பாங்க, இன பிரச்சனைக்கான வரலாறு தொடர்பாக இந்த நாட்டில் இந்த சம்பவம் நடந்துச்சு, இந்த நாட்டில் இந்த சம்பவம் நடந்துச்சு சொல்லி புத்தகம்லாம் அடிச்சு அளவில் குறைந்தவர்கள். ஆனால் ஒப்பீட்டளவில் சரி ஓரளவு அநியாயம் நடந்தது என்பதை கல்வி ஒப்புக்கொள்கிறார்கள் எல்லா இடங்களையும்.
அப்ப இந்த லிபரல்ஸ் வந்து ஓரளவு இந்த இன பிரச்சனையை வந்து நியாயமான அணுகுகின்ற யூஎன்பியில் இருக்கிறவர்களையும் நான் சொல்லியிருக்கேன், இஏவில் இருக்கின்றவர்களையும் நான் சொல்லியிருக்கேன். பொதுவாக அரசியல் தளத்தில் 2009க்கு முன்னர் 2 கட்சிகளிலுமே சமஷ்டி முறை ஆதரித்த நிறைய தலைவர்கள் இருந்தார். பொதுவாகவே அவர்கள் தமிழர்கள் மீது அது எப்படி வந்தது, அது எப்படி 2009 பிறகு மாறியது என்பது வேறு கதை. ஆனால் அதற்கு முன்னர் பொதுவாக பேச்சளவில் சரி சமஷ்டி ஆட்சி இலங்கைக்கு பொருந்தும் என்று பேசிய எழுதிய சிங்கள தலைவர்கள் 2 கட்சியிலும் இருந்தார். அப்ப அவர்கள் வந்து 83 வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு துன்பியல் சம்பவம் என்பது போல சித்தரித்த ஒரு போக்கு இதுவரை இருந்தது. அது 2009க்கு பிறகு சமஷ்டி தீர்வுத்தியர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லாமல் போய்விட்டார்கள். அது இருக்கிறது. அடுத்த தரப்பு இருக்கின்றது இந்த சிங்கள தேசியவாதத்தால் பீடிக்கப்பட்ட ஆனால் தங்களை இடதுசாரிகள் என்று சொல்லிக் கொள்கின்ற ஒரு செக்மெண்ட். அவர்கள் வந்து நல்ல உதாரணம், கிளாசிக் உதாரணம் வந்து ஜேபி. அவர்கள் வெளியில் சிகப்பு உடை, உள்ளே காவி உடை. சரியா? அப்ப அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு இனத்துக்குமான ஒவ்வொரு அணுகுமுறையை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். மலையக மக்கள் தொடர்பான அவர்களுடைய அணுகுமுறை அது எல்லாருக்கும் தெரிந்த ரகசியம், அவர்களுக்கு மட்டுமே தெரியாத ரகசியம். அவர்கள் எப்பொழுதுமே ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்படி ஒன்று இருந்ததாக சிங்கள சகோதரர்களுடன் நாங்கள் ஏதாவது விவாதத்துக்கு போனால் கூட அது தொடர்பாக கலைக்கு போனால் அதை எப்படியாவது பூசி மனுப்பி அது அப்படி ஒன்று இல்லவே இல்லை என்று கூறுவார்கள். அந்த 5 பாடத்திட்டத்தில் அதை படிக்கவே இல்லை என்று சொல்கிறார்கள். ஆதாரம் இருந்தால் காட்டுங்கள் என்று சொல்வார்கள். எனவே அவர்களுடைய சிறுபான்மையினர் மீதான இனவெறுப்பு என்பது பட்டவர்த்தனமாக எல்லோருக்கும் தெரிகிறது. ரோஹண விஜயன் எதற்காக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் என்பதையும் புத்தகம் பதிவு செய்திருக்கின்றது. அதை தாண்டி அவர்கள் இனவாதிகள் இல்லை என்று சொல்வதற்கு எந்த நல்ல ஆதாரத்தையும் அவர்களால் முன்வைக்க முடியாது. அது போதுமான ஆதாரம், அதை மறுத்தளிக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்களுடைய பார்வை தொடர்ச்சியாக சிறுபான்மையினர் மீது சிங்கள பௌத்த தேசியத்திற்கான அவர்கள் முன்னுரிமை கொடுத்து தொடர்ச்சியாக செயல்பட்டு வந்திருக்கின்றார்கள். நான் சொன்னது போல இந்த உற்பத்தி உறவுகளில் மாற்றம் ஏற்பட்டதோடு ஒரு முதலாளித்துவ வர்க்கம் அதற்கு பின் ஒரு நடுத்தர வர்க்கம் உருவாக்கி அவர்களுக்கு இடையான இனவாதம் என்பது நீண்ட காலமாக இருந்தது. இந்த சாதாரண சிங்கள மக்கள் கிராமப்புறங்களில் இருப்பவர்கள் மத்தியில் வன்சேலை கொண்டு இருந்த பொழுது ஒரு தாக்குதலை நடத்துகின்ற ஒரு கருவியாக இருந்தார்களே ஒழிய சாதாரணமாக நாங்கள் சிங்கள பகுதியில் சிங்கள மக்களுடன் இணைந்து வாழ்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் பொது புத்தியில் பொதுவாக மிக மோசமான இனவாதம் இருந்ததில்லை. அன்றாட வாழ்வில் எதனாலும் முகம் பார்ப்பவர்கள். ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா ஏதோ ஒரு பிரச்சனைத்தால ஒரு பணிக்குன்னு சொல்லால ஏதாவது ஏசிட்டு போயிருக்கிறாங்க. அதை தவிர அன்றாட வாழ்வில் அவர்கள் மிக மோசமான இனவாதிகளாக சாதாரண மக்கள் இருந்ததில்லை. இந்த சாதாரண மக்களை இனவாதிகளாக மிக மோசமான இனவாதிகளாக மாற்றியதில் ஜேவிபி அவர்களுடன் இணைந்திருந்த நாங்கள் சில சந்தர்ப்பங்களில் இப்பொழுதும் சில நேரம் அவர்களுடன் வேலை செய்கின்ற ஸ்டூடெண்ட் யூனியன்ஸ் நான் சொல்வது மாணவர் அமைப்புகள் சாதாரண சிங்கள மக்களை மிக மோசமான இனவாதிகளாக மாற்றியதில் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு உள்ளது. அவர்களை பொறுத்தவரையும் 83 கலவரம் என்பது ஏதோ ஒரு காரணம் சொல்லலாம், 2 காரணங்கள் இருக்கின்றன 83 கலவரத்தில். ஒன்று தமிழர்கள் மீதான ஒடுக்குமுறை, 2வது இலங்கை அரசுக்கு நியோலிபரல் அரசுக்கு எதிராக வரக்கூடிய சக்திகளை ஒடுக்குவது என்ற இலங்கை பின் இருந்த ஒரு நிகழ்ச்சி இருந்தது. எனவே அதை மட்டும் அவர்கள் சொல்லி இந்த வரலாற்று பூர்வமான இந்த விடயங்களை பற்றி அவர்கள் அதிகமாக கதைப்பதில்லை. அவர்கள் பொதுவாக சொல்கின்ற போது சிங்கள ஆளும் வர்க்கத்துக்கும் தமிழ் ஆளும் வர்க்கத்துக்கும் இடையில் நடந்த ஒரு போட்டியினுடைய விளைவாக தான் இது எல்லாமே நடந்தது. வரலாற்று ரீதியாக அவர்கள் பார்க்க பயன்படுது. இது நான் சொல்வது வந்து தேசியவாத கருத்தியலுடன் மேம்போக்காக சோதலிசம் இடதுசாரியை பேசுகின்ற ஒரு பகுதியுடைய கருத்து. அதே போல அதிலிருந்து கொஞ்சம் முன்னேறிய நிலையில் ஃப்ரண்ட்லைன் சோசியலிஸ்ட் பார்ட்டி போன்றவர்கள் எல்லாம் ஓரளவு அதை தாண்டி அந்த சிங்கள பௌத்த கடு தேசியவாத நிலைப்பாட்டில் இருந்து மதச்சார்பற்ற ஒரு நாட்டிற்கு வர வேண்டும் என்ற நிலைக்கு அவர்கள் இன்று வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய 83 தொடர்பான பார்வையும் வரலாற்று ரீதியான பார்வை அல்ல. அவர்களுடைய பார்வையில் குறுகிய ரீதியாக அந்த
பௌத்த சிங்கள பேரினவாதம் இன்றி ஒன்று இருந்தது, அதுதான் இதற்கான மூல காரணம் என்பதை அவர்கள் என்றுமே ஏற்றுக்கொண்டதில்லை. தமிழர்களுடைய இனவாதம் சிங்களருடைய இனவாதம், முஸ்லிம்களுடைய இனவாதம், தமிழ் ஆளும் வர்க்கத்தினுடைய நலன், சிங்கள ஆளும் வர்க்கத்தில் எல்லாத்தையும் ஒரே சமன் என்று போட்டு எல்லாத்தையும் சமப்படுத்துகின்ற போக்கை அவர்கள் செய்கிறார்கள். இது அவர்களுடைய நிலை. அதை தாண்டி மிக நேர்மையாக தமிழ் மக்களுடைய பிரச்சனை நீண்ட வரலாற்று பின்னணி கொண்டது. தமிழர்களுடைய ஒவ்வொரு சிறுபான்மையினர் ஒவ்வொருக்கும் தேசிய இன உரிமை, சுயநிர்ணய உரிமை இருக்கின்றது என்பதன் அடிப்படையில் மலையக மக்கள், முஸ்லிம் மக்கள், இலங்கை தமிழர் மூவருக்கும் சுயநிர்ணய உரிமை இருக்கின்றது. அதை தாண்டி பிரிந்து செல்லும் உரிமையும் இருக்கின்றது என்ற அடிப்படையில் ரொஸ்கிய பாரம்பரியத்தை கொண்ட சில கட்சிகள் தெற்கில் இருக்கின்றன. அவர்கள் இன்றும் கூட 83 வன்முறைகள் தொடர்பாக நான் தமிழர்களை எதையும் செய்வதில்லை சொல்கிறேன். இன்றும் பொருளை இதில் அந்த கலத்த மைதானத்தில் அவர்கள் நினைவு நிகழ்வுகளை கூட செய்கின்ற மிக தீவிரமாக தமிழர்களுக்கு ஆதரவான செய்தி கொடுத்திருக்கின்றனர். அதை தாண்டி இலங்கையில் மார்க்சிய லெனினிசத்தை ஏற்றுக்கொண்ட சில குழுக்கள் இருந்தன. இப்பொழுது அவர்கள் இல்லை. அவர்கள் முழுமையாக சுயநிர்ணயத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அந்த அடிப்படையில் இந்த அரசியல் முகாம்கள் ஒவ்வொரு விதமான கருத்தில் இருக்கின்றது. குறிப்பாக இடதுசாரி பாரம்பரியம் கொண்டவர்கள் ஓரளவு வரலாற்று ரீதியாக ஏற்பட்ட ஒவ்வொரு பெரிய குழுக்களுக்குள்ளும் வரலாற்று ரீதியில் இதற்கான காரணங்களை தெரிந்தார்கள். லிபரல்ஸ் ஓரளவு நியாயமாக அதை தேடியிருக்கின்றார்கள். இந்த போலி இடதுசாரிகள் உள்ளே இந்த இனவாதத்தை வைத்திருக்கின்றவர்களும் கடும்போக்கு தேசியவாதிகளுடன் உண்மையை கண்டறிவதற்கு தடையாக இருக்கின்றார்கள் என்று சொல்லலாம். நன்றி. நீங்கள் சொன்னது போல வரலாற்றை திரும்பி பார்ப்பதற்கு நிறைய பேர் தயாராக இல்லை. ஆனால் இந்த நிகழ்வுக்கான அடிப்படை நோக்கம், இந்த நூலுக்கான அடிப்படை நோக்கம் கருத்துக்குள்ளே கற்கப்படாத. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த புத்தகம் கட்டாயமாக சிங்களத்தில் வர வேண்டும். சிங்களத்தில் வருகின்ற பொழுது இதற்கான உரையாடல் தளம் ஒன்று உருவாகும். குறிப்பாக சிங்கள மக்கள் மத்தியில் 83 கலவரங்கள், சிறுபான்மையினர் தொடர்பான அத்தகைய பிரச்சனை தொடர்பான கலந்துரையாடல்கள் குறிப்பாக அறங்கலைக்கு பிறகு சிறிதாகவோ பெரிதாகவோ பல இடங்களில் நடந்திருக்கின்றது. அதில் மாற்று கருத்துக்கள் பல இடங்களில் அந்த விவாதங்கள் நடக்கின்றன. எனவே இந்த புத்தகம் உடனடியாக ஒரு சிங்கள மொழியிலும் ஆங்கில மொழியிலும் வருமாக இருந்தால் நிச்சயமாக உண்மைகளை கண்டறிவதற்கு அது உதவும். நிச்சயமாக. எனவே இந்த நூலினுடைய நோக்கம், இந்த கலந்துரையாடலினுடைய நோக்கம், வரலாற்றில் நாங்கள் இழைத்த தவறை நாங்கள் மீண்டும் இழைக்கக்கூடாது. வரலாற்றை கொண்டு நாங்கள் பாடம் படிக்க வேண்டும். அதற்கான ஒரு மாற்றம் நிகழ்வதற்கு வேண்டும் என்றால் அதுக்கு அடிப்படை அறிவுகள், எஜுகேட் பண்ணுவதன் மூலமாகத்தான் ஒரு சேஞ்சை நாங்கள் கொண்டு வர முடியும் என்கின்ற அடிப்படையில் இந்த எங்களை காப்பாற்ற போகிறவர்கள் இங்கிருந்து வரப்போவதில்லை. அவர்கள் சர்வதேச சமூகத்திலிருந்தோ இல்லது வேறு யாரோ அடுத்த நாடோ யாருமே வரப்போவதில்லை. எங்களுக்கான விடயங்களை நாங்களே செய்ய வேண்டும் என்கிற இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் பாலர் வகுப்பில் படித்த குருவி கதை போல நாளைக்கு அறுவடைக்கு வருவார்கள் என்று பொழுது குருவி சொல்லலாம் அவர்கள் வரமாட்டார்கள். என்றைக்கு நாங்களே அறுவடை செய்வோம் என்று சொன்னார்களோ அன்றைக்கு குருவி கூட்டை கால் பண்ணி விட்டு போய்விட்ட அந்த கதை போன்றதுதான் இந்த நிலையில். முக்கியமாக இந்த உரையாடல் களத்தை முடிக்கும் முன்பு நான் நூலை வாசித்து முடிக்கின்ற பொழுது எனக்கு ஆணி அறைந்தாற் போல் நான் பார்த்த ஒரு வாசகம், அகமுரண்பாடுகளை களைய தவறிய புறமுரண்பாடுகளின் மீது அனைத்து பழியையும் போடுகின்ற சமூகம் விடுதலைக்கு லாயக்கற்றது என்ற இந்த வாசகம் நாங்கள் அனைவரும் படிக்க வேண்டிய வாசகம், உணர வேண்டிய வாசகம். எனவே இந்நூல் மூலம் நாங்கள் இயன்ற அளவு நாங்கள் இந்த நூலில் இருக்கிற விடயங்களை இந்த கருத்தாடல் களத்திலே நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். ஆனால் இது போதாது. இது போன்ற உரையாடல்களையும் சிங்கள மொழி மூலமான இந்த மொழிபெயர்ப்பையும் நாங்கள் செய்து இதற்கான பல எதிர்ப்புகள் வரலாம். உரிய முறையில் சரியான சிந்தனையோடு இந்த கருத்துக்களை நாங்கள் அணுகி எங்களுக்கு என்ன தேவை, அதை நாங்கள் எப்படி நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் மிக தெளிவாக இருப்பதோடு மீண்டும் மீண்டும் அரசியல் தலைமைகளும் யாராக இருந்தாலும் எங்களிடம் ஒரு விடயத்தை சொன்னால்
அது விட்டுமுழுதாக சரியானதா, இது எங்களுக்கு தேவையானதா என்பதை நாங்கள் சரிபார்த்து முன்னகர வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் அனைவரும் இருக்கிறோம் என்று கூறி இந்த உரையாடல் காலத்தை நாங்கள் நினைக்கிறேன் தமிழில் அதிகமாக நடப்பதில்லை. இது இந்த சந்தர்ப்பத்தில் எங்களை இணைத்து எங்களுக்கான இப்படியான ஒரு ஆன்றோர் சபையில் எங்களுடைய கருத்துக்களையும் இந்த நூல் தொடர்பான எங்களுடைய பார்வையையும் கூற வழி சமைத்து தந்த வெளிப்பாட்டு குழுவினருக்கும் மீனியான அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி அனைவருக்கும். நன்றி.